கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய சர்வ வல்லமை கொண்ட பரலோக பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தமான நாமத்தினாலும் அவரது ஒரே பேரான குமாரனும் நமது அருமை இரட்சகரும் ராஜாவுமாகிய கிறிஸ்து இயேசுனுடைய இனிய நாமத்தினாலும் கிருபையன்போடு கூடிய சமாதானமும் பெருக கடவதாக என்கிறதான அன்பின் வாழ்த்துக்களோடு நான் சார்ந்திருக்கக்கூடிய பழனி சபையார் மற்றும் திண்டுக்கல் ஆகிய பட்டணங்கள் தோறும் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் மற்றும் பிரயாண ஊழியமாக நாம் கடந்து செல்கின்ற தமிழ்நாடு எங்கும் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் மற்றும் பெங்களூர் சகோதர சகோதரிகளின் அன்பையும் வாழ்த்துக்களையும் இந்த வேலையிலே உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைய நாளில் நம்ம பார்க்க போகிற பாடமானது வருகின்ற நமது அன்பின் கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூறுகின்ற அந்த நாளுக்கான ஒரு ஆயத்த பாடமாக நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த ஒரு பஸ்கா காலகட்டங்களில் 3 மாதங்களுக்கு மேலாக நம்மை நாமே நிதானித்து அறிந்து கர்த்தருடைய மரணத்தின் அந்த அடையாளங்களில் அப்பம் மற்றும் அந்த பாத்திரத்தின் அடையாளங்களில் பங்கெடுக்கும் பொழுது அதனுடைய நிஜத்தை நாம் நன்கு புரிந்து கொண்டவர்களாக ஆவிக்குரிய சிந்தையோடு அந்த அப்பம் பாத்திரம் குறித்த அந்த ஒரு அடையாளங்களில் நாம் பானம் பண்ணும் பொழுது சரியாக அந்த ஒரு ஒருமைப்பாடு, நம்மளுடைய உள்ளத்தின் நல்ல ஒரு சுத்திகரிப்பு ஆகிய ஒரு ஆயத்த நிலையோடு நம்ம என்ன செய்கிறோம் என்பதை நன்கு உணர்ந்து நிச்சயித்து கொண்டு அந்த ஒரு பண்டிகையை நம்ம ஆசரிக்கணும். அதாவது தினசரி நமக்கு நமது அன்பின் கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூறுகின்ற வாய்ப்பு இருந்துட்டாலும் குறிப்பிட்டு கர்த்தருடைய மரணத்தை அவர் மரித்த அந்த நாளன்று நாம் நினைவு கூறும் பொழுது வருடம் நாம் தேவனோடு செய்த பொருத்தனையை மீண்டுமாக நம்ம புதுப்பித்துக் கொள்கிறோம். மீண்டுமாக ஒரு ஜீவனுக்கான வாய்ப்பை பெற்றுக்கொண்டு அடுத்த வருடத்திற்குள் நம்ம பிரவேசிக்கிறோம். அப்ப இந்த ஒரு 3 மாதங்களாக நிறைய பாடங்கள் பஸ்கா சம்பந்தமாக நம்ம படிக்கிறோம். அதில் கூட வெரைட்டி நிறைய இருக்கு. நினைவு சின்னங்களை பற்றி மேக்சிமம் நம்ம பார்ப்போம். அப்பம் மற்றும் பாத்திரத்தை பற்றி, எகிப்தின் நிழல்கள் பற்றி படிப்போம். அதில் இஸ்ரேல் ஜனங்களுடைய அந்த ஆசரிப்பு குறித்து, புளிப்பில்லா அப்பம், கசப்பான கீரை, ஆட்டினுடைய சுடப்பட்ட மாம்சம் மற்றும் அந்த பண்டிகைக்கு அவங்க ஆயத்தமாகக்கூடிய விதம், எல்லா நிழல்களும் பார்ப்போம். அது மாத்திரம் இல்லாமல் ஆண்டவருடைய மரண நாட்களுக்கு அருகில் இருந்துட்ட அந்த காலகட்டம், குறிப்பாக அந்த ஒரு வாரத்தை குறித்து ஜாஸ்தி படிப்போம். கெத்சமனே பற்றி விசேஷமாக படிப்போம். அப்போஸ்தலர்களுடைய அனுபவங்கள், அன்றைய நாட்கள் ஆண்டவரோடு இருந்துட்ட அந்த நெருங்கிய ஒரு உறவு மற்ற நாட்கள் இருந்ததை பார்க்கிலும் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று இரவு ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்துட்ட போதனை, அவர்கள் மத்தியில் கடந்து போன அனுபவங்கள், காட்டி கொடுத்தல், மறுதளித்தல், பாதங்களை கழுவுதல் என்று பஸ்கா சம்பந்தப்பட்டு நம்ம படிக்கிறதுக்கு நிறைய சப்ஜெக்ட் இருக்கு. குறிப்பாக சிலுவைப்பாடுகள், கர்த்தர் இயேசுவினுடைய சிலுவைப்பாடுகளை குறித்து நம்ம அதிகமாக படிப்பது வழக்கம். அந்த மாதிரி இன்னைக்கு துவக்கமாக இருக்கிறதுனால இதெல்லாம் நிறைய ஃபியூச்சர்ல நம்ம படிக்க போறோம். நம்மை ஆயத்தப்படுத்தும் விதத்துல எகிப்தின் ஆசரிப்பில் நிழல்ல காணப்பட்ட அந்த புளிப்புக்களை அகற்றுதல் பற்றி நம்ம பார்த்துட்டு அதில் நமக்கு ஆவிக்குரிய சத்தியங்கள் என்ன என்பதை இன்றைய நாள் நம்ம பார்க்கலாம். பாடத்தினுடைய தலைப்பு புளிப்புக்களை சுட்டெரித்தல். புளிப்புக்களை சுட்டெரித்தல். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 15 மற்றும் 18, 19 வாசிக்க கேட்போம். யாத்ராகமம் 12 வசனங்கள் 15, 18, 19. புளிப்பில்லா அப்பத்தை 7 நாளளவும் புசிக்க கடவீர்கள். முதலாம் நாளில் தானே புளித்த மாவை உங்கள் வீடுகளில் இருந்து நீக்க வேண்டும். முதலாம் நாள் தொடங்கி 7ஆம் நாள் வரைக்கும் புளித்த அப்பம் புசிக்கிறவன் எவனோ அந்த ஆத்துமா இஸ்ரவேலரிலிருந்து அறுப்புண்டு போவான். முதலாம் மாதம் 14ஆம் தேதி சாயங்காலம் தொடங்கி மாதத்தின் 21ஆம் தேதி சாயங்காலம் வரைக்கும் புளிப்பில்லா அப்பம் புசிக்க கடவீர்கள். 7 நாளளவும் உங்கள் வீடுகளில்
புளித்த மா காணப்படலாகாது. எவனாகிலும் புளிப்பிடப்பட்டதை புசித்தால் அவன் பரதேசியானாலும் சுதேசியானாலும் அந்த ஆத்துமா இஸ்ரேல் சபையில் இராமல் அறுப்புண்டு போவான். இதான் நியமம். பஸ்கா நியமத்துல நிறைய இருக்கு. கையில தடி பிடிச்சுக்கணும், அவங்க இருக்கக்கூடிய வீடுகள்ல நிலைக்கால்கள்லயும் மேல் சட்டத்திலையும் ரத்தம் பூசியிருக்கணும், 1 வயது ஆடு 10ஆம் தேதி தெரிவு செய்து 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து அடிக்கணும். அவங்க ஒரு பிரயாணத்துக்கு ஆயத்தமா இருக்கிற மாதிரி தீவிரமாய் அதை சாப்பிடணும். வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. அந்த கசப்பான கீரை, புளிப்பில்லா அப்பம், ஆட்டு இறைச்சி ரொட்டேஷன்ல சாப்பிட்டுட்டே இருக்கணும். இப்படி நிறைய கண்டிஷன் இருந்தாலும் அடுத்து அவர்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்த பின்னாடி நித்திய நியமமாக கடைபிடிக்கும்படி சொல்லும் பொழுது அந்த பண்டிகைக்கு தேவன் ஒரு பேர் வச்சாரு, புளிப்பில்லா அப்ப பண்டிகை. எவ்வளோ நாள் நீடிக்கும் அப்படின்னா 14ஆம் தேதி தொடங்கி 21ஆம் தேதி வரைக்கும் 7 நாள் இந்த ஒரு பண்டிகை ஆசரிக்கும். 14ஆம் தேதி சாயங்காலம் தொடங்கி 21ஆம் தேதி வரைக்கும் இந்த ஒரு காலகட்டம். எகிப்திலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டதை இஸ்ரேல் ஜனங்கள் நினைவு கூர்ந்து அவங்க அடுத்த தலைமுறைகளுக்கு சொல்லணும், நம்ம என்ன செய்யறோம், ஏன் இந்த ஆடு அடிக்கப்படுது, ஏன் இந்த கசப்பான கீரை, ஏன் இந்த ஒரு புளிப்பில்லாத அப்பம் அப்படின்னு இந்த குழந்தைகள் கேட்கும் பொழுது தங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து தேவன் எவ்வளவு ஆச்சரியமாக நம்மளை பாதுகாத்தார் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுடைய வருங்கால சந்ததியினருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்ப இதை ஒரு ஆசரிக்கும்படி நினைவு கூறுதலாக 1 வாரத்துக்கு புளிப்பே இல்லாதபடிக்கு ஆசரிக்கணும். உணவுகள்லையும் காணப்படக்கூடாது, அப்பங்கள்லையும் காணப்படக்கூடாது, மாவுகள்லையும் புளிப்புகள் இருக்கக்கூடாது. ஒருவேளை யார் வீட்டிலையாவது புளிப்பு சம்பந்தப்பட்ட ரொட்டிகளோ மாவு விஷயங்களோ காணப்பட்டால் அந்த ஆத்துமா ஜனத்திலே இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். அப்ப என்ன பண்ணணும்னா சாப்பாட்டுல மாத்திரம் புளிப்பு இருக்கா இல்லையான்னு இவங்க கவனிக்கூடாது. வீட்டில் எங்க இருந்தாலும் கூட்டி பெருக்கி கிளீன் பண்ணி கம்ப்ளீட்டா மாவு ஐட்டங்களோ அப்பங்களோ எதுல புளித்த பொருள் காணப்பட்டாலும் ரிமூவ் பண்ணணும். என்ன செஞ்சாங்க, அந்த புளிப்பை அகற்றுவதற்கு என்ன செஞ்சாங்க அப்படிங்கும்போது பிரதருடைய கருத்து என்னன்னா, அதுக்கு வசனங்கள் இல்லை. ஆனா என்ன சொல்றாருன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாருடைய பார்வைக்கு முன்பாகவும் கொண்டு வந்து தங்களுடைய இல்லங்கள்ல புளிப்புக்கள் சம்பந்தப்பட்ட பொருட்கள் இருந்துச்சுன்னா சுட்டெரிச்சிருக்காங்க. அதான் பாடத்தினுடைய தலைப்பு, புளிப்புக்களை சுட்டெரி. உங்களுக்கு ஆதாரம் கடைசியா காண்பிக்கப்படும் எந்த இடத்துல பிரதர் பேசியிருக்கிறார் அப்படின்ட்டு. எல்லாரும் முன்னிலையிலே சுட்டரிக்கணும். எங்க வீட்டில் இருந்த புளிப்பு இது, நாங்க இப்ப அதை என்ன பண்றோம், முற்றிலுமாக சுட்டரிக்கணும். அப்படி சுட்டரிக்காம உணவுகள்லையோ மாவு ஐட்டங்கள்லையோ புளிப்புகள் காணப்பட்டால் அந்த ஆத்மா ஜனத்திலேயே இராதபடிக்குன்னா, புரியுதுங்களா? நியாயப்பிரமாணத்தை பொறுத்த வரைக்கும் மரணம் தான் தண்டனை. அதை வேற விதத்துல சொல்லும் போது ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் என்று சொல்றதை பார்க்கணும். அந்த பிக்சர் போடுங்க போது, நெக்ஸ்ட் பிக்சர். இது இஸ்ரேல் பத்தின பிக்சர் இல்ல. என்ன காரணம்னா அந்த பிக்சர் கிடைக்கல. நம்ம ஊர்ல போகி, வேற ஒண்ணும் இல்லை, ஒரு எடுத்துக்காட்டுக்காக போட்டிருக்கிறேன், தப்பா புரிஞ்சுக்காதீங்க. பிரதர் இஸ்ரேல் படம்னு சொல்லிட்டு போகி பண்டிகை காமிச்சு போயிட்டாருன்றாதீங்க. இவங்க நெருப்பை சுத்தி என்ன பண்றாங்க, பழசெல்லாம் போட்டுட்டு எரிக்கிறாங்க இல்லையா? இந்த பிக்சர் இந்த சம்பவத்துக்கு இசைவா இருந்தனால என்ன பண்ணிட்டோம், எடுத்து போட்டிருக்கோம். இப்படித்தான் எரிப்பாங்களாம் இஸ்ரேல் ஜனங்களும் கூட. புளிப்புக்களை எடுத்து எல்லார் பார்வைக்கு முன்பாக தங்களுடைய இல்லங்கள்ல இருந்த அந்த புளிப்புக்களை அவங்க சுட்டரிப்பாங்க. இது மாத்திரமில்ல, ஆசரிப்பு கூடாரம் உருவான பின்பு பலிபீடத்தில் நிறைய போஜன பலிகள் தகனிக்கப்பட்டது. உங்களுக்கு லேவியராகமத்துல வரும், அதிரசம், அப்பம், அடைகள், தேநீட்ட பணிகாரம் அப்படின்னு நிறைய வரும். இந்த போஜன பதார்த்தங்களை கூட தகனங்கள் செலுத்துவாங்க. எப்படி இறைச்சியை பலி செலுத்துறாங்க, சுட்டரிக்கிறாங்களோ அந்த மாதிரி போஜன பலிகள்னு சொல்லி அப்பங்களை எல்லாம் நெருப்புல தகனம் பண்றது உண்டு. அப்படி பண்ணும்போது புளிப்புள்ள எந்த ஒரு அப்பங்களையும் உணவு வகைகளையும் தகனிச்சிடக்கூடாது. படிங்க வசனம், லேவியராகமம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீங்கள் கர்த்தருக்கு செலுத்தும் எந்த போஜன பலியும், 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஓகே, படிங்க. நீங்கள் கர்த்தருக்கு செலுத்தும் எந்த போஜன பலியும் புளித்த மாவினால் செய்யப்படாதிருப்பதாக, புளித்த மாவுள்ளதொன்றையும் தேனுள்ளதொன்றையும் கர்த்தருக்கு தகன பலியாக தகனிக்க வேண்டாம். இங்க தெளிவாக பார்க்கிறோம், இது தகன பலி. எகிப்துல நம்ம பார்த்தது பஸ்கா நியமம். பஸ்கா நியமத்திலையும் இல்லங்கள்ல எங்கேயும் புளிப்பு இருக்கக்கூடாது,
இங்க பலி செலுத்தக்கூடிய ஆசாரியர்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கும் பொழுது புளிப்பு சம்பந்தப்பட்ட எந்த விதமான போஜன பலியையும் புளித்த மாவினால் செய்திருந்தா அதை என்ன பண்ணக்கூடாது, கர்த்தருக்காக தகனங்களாக அவங்க பலி செலுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அது மாத்திரமில்ல, கூட அடிஷ்னலா தேனுள்ள தொன்றையும் கூட சொல்லப்பட்டது. ஒருவேளை நாள்பட்ட தேனாக இருக்கும் பொழுது அதுல புளிப்பு ஆட் ஆகலாம் இல்லைங்களா, அதனால கூட சொல்லப்பட்டிருக்கும். சரி, முதலாவது புளிப்பை பத்தி வருஷம் வருஷம் படிக்கிறோம் இல்லைங்களா. புளிப்பில்லாத அப்பம் பத்தி படிக்காம பாசோரே இல்லை. புளிப்புனா என்ன நிறைய படிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த புளிப்பு என்பது என்ன, எந்த புளிப்பை வேண்டாம் என்று தேவன் சொல்லிடுகிறார். சாப்பாட்டில் சேர்க்கிறோம் இல்லைங்களா, புளி, உப்பு, புளி, மிளகா அப்படின்னு ஒரு அறுசுவைகள் இருக்கு. அது இல்லாமல் நம்ம உணவை தயாரிக்க முடியாது. புளி சாதம் சாப்பிட்றோம் இல்லைங்களா. அப்போ உணவுக்கு புளி வந்து இன்னைக்கு ஒரு இன்றியமையாத ஒரு தேவை. அந்த புளிப்பை பற்றி எதுவும் சொல்லியிருக்கிறாரா? உணவு வகைகளில் சேர்க்கக்கூடிய புளிப்பை பற்றி இந்த இடத்துல பேசப்படலை. மாறாக ரொட்டி துண்டுகள்ல, அப்பங்கள்ல உருவாகக்கூடிய புளிப்புனாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸ்லைடு போடுங்க பிரதர். பாருங்க, பூஞ்சை. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம். இந்த பூஞ்சைகள் வந்து பல பரிணாமங்கள்ல இருக்கு. உங்களுக்கு இந்த பொடியாக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்களா, இதுதான் அந்த ஈஸ்ட். ஆனா இதனுடைய இயற்கையான உருவாகுதல் எப்படி இருக்கும், இதனுடைய பிகினிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5-6 பரிணாமங்கள்ல இந்த பூஞ்சைகள் காணப்படுது. விலங்குகள்ல இருக்கும், தாவரங்கள்ல இருக்கும், தண்ணீர்ல இருக்கும், காற்றுல இருக்கும், உணவுப் பொருள்லையும் இருக்கும், மனுஷனுக்குள்ளேயும் இருக்கும் பூஞ்சை. இதை வந்து ஒரு செல் உயிரின்னு சொல்லுவாங்க, ஒற்றை ஓவல் செல்னு சொல்லுவாங்க. இது ஒரு நுண்ணிய உயிரி. பாக்டீரியா கிடையாது, வைரஸ் கிடையாது, அதோட நம்ம கம்பேர் பண்ண முடியாது. இது அது பாக்டீரியாவும் இல்லை, வைரஸும் இல்லை, மாறாக ஒரு நுண் உயிரின்னு சொல்றாங்க. இது நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். இந்த பூஞ்சையை நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். எங்க பார்த்துருக்கீங்க? குறிப்பா சிஸ்டர்ஸுங்க பார்த்துருக்கீங்க, பிரதர்ஸுங்களும் பார்த்துருப்போம், சிஸ்டர்ஸுங்க அதிகம் பார்ப்பீங்க இந்த பூஞ்சையை. எங்கன்னா இட்லிக்கு மாவரைச்சு அது என்ன செய்யணும்னு சொல்றீங்க? இட்லி ஊத்தணும், தோசை ஊத்தணும்னா என்ன செய்யணும்? புளி ஊத்தியா புளிக்க வைக்கிறீங்க? என்ன பண்றீங்க? அதை அப்படியே வச்சு புளிக்க வைக்கிறீங்க. அங்க நுரை தள்ளுதா? அந்த பிக்சர்ல பாருங்க, மாவு நுரை கட்டியிருக்கா? அது என்னது? அந்த பூஞ்சை தான். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், மாவு லைட்டா புளிச்சா தான் தோசை சுவையா இருக்கும், சாப்பிட இட்லி சுவையா இருக்கும், இல்லைன்னா புளிக்கலைன்னா என்ன பண்றது இல்லை, சாப்பிட்றது இல்லை. ஆக்சுவலா அங்க அந்த ஒரு உயிரி உருவாகுது. நுரைத்தல் அல்லது நொதித்தல்னு சொல்லுவாங்க. இந்த பூஞ்சைக்கு பேரு நுரைத்தல் அல்லது நொதித்தல். இது மாவு வர்க்கங்கள் இப்படி பண்ணுது. அளவான புளிப்பு வரும்போது சாப்பிடும்போது நம்ம வயிற்றுக்கு ஒன்றும் தெரியறது இல்லை. ரொம்ப புளிச்ச பொருளை சாப்பிட்டா வயிற்றுல என்ன ஆகுது? அஜீரண கோளாறு பிரச்சனை வருது இல்லையா? சில நேரங்களில் ஃபுட் பாய்சன் ஆகுது இல்ல? எதனால நினைக்கிறீங்க? குடல்ல இருக்கக்கூடிய ஜீரண சக்தியை இந்த பூஞ்சைகள் உள்ள போய் கெடுத்து புளிச்ச ஏப்பமா வருதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நடைமுறையில் நம்ம யூஸ் பண்ற வார்த்தை தான், பட் நமக்கு தெரியறதில்லை இதனாலதான் அப்படின்ட்டு. உடல்ல இருக்கக்கூடிய சக்கரை சத்தை வந்து இது அப்படியே டவுன் பண்ணிடுமா. நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சக்கரை சத்துக்களையும் புரத சத்துக்களையும் அப்படியே டவுன் பண்ணி குடல்ல நிறைய கெடுதியை ஏற்படுத்தும் மனுஷனுக்கு, இந்த புளிப்பு கூடுதலா போச்சுன்னா. பிஸ்கட்டு, அதுல பாத்தீங்களா பிரெட் பாக்கெட் இருப்பாருங்க. பிரெட் பாக்கெட்ல பிரெட் ஸ்லைஸே இருக்கு, பச்சை பச்சையா படர்ந்துருக்கா. இப்ப 4 பட ஒரு பிரெட் பாக்கெட்டை நீங்க போட்டு வச்சுட்டு ஒரு ஸ்லைஸ் முன்னாடி இருக்கிறது எடுக்கும்போது லைட்டா கிரீனிஷா இருக்கும், லேசா தான் இருக்கும். சாப்பிடும்போது லைட்டா புளிப்பா இருக்கும். நம்ம ஏதோ டேஸ்டே அப்படி இருக்கும் போல இருக்குன்னு சாப்பிட்டுட்டு இருப்போம். அடுத்தடுத்த ஸ்லைஸை பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா படர்ந்து போயிட்டே இருக்கும். சென்டரில் போய் பார்த்தீங்கன்னா பச்சை பசேர்னு இருக்கும், பிசு பிசுன்னு இருக்கும். பலகாரங்களில் நூலாம்படையாக வரும். பூசணம் பிடிச்சிருச்சு, ஊசி போச்சுன்னு சொல்லுவோம். பூஞ்சைகள், பூசணம் பிடித்தல், ஊசி போனது, அஜீரண கோளாறை ஏற்படுத்துது, இப்படி நம்ம நடைமுறையில் பயன்படுத்தக்கூடிய எல்லா வார்த்தைகளும் இந்த உயிரினம் மூலமாக ஏற்படுறது. தாவரங்கள்ல இதை எங்க பார்க்கலாம்னா, காளான் பார்த்துருக்கீங்கல்ல, ஒயிட் காளான் இல்லை, காட்டுப்பகுதிகளில் நம்ம சாப்பிடக்கூடாத காளான், விஷக்காளான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதன் மேல படர்ந்துருக்கும் அப்படியே சொறி சொறியா ஒரு மாதிரி. தண்ணீர்ல கூட இருக்கு. தண்ணீர் பாசனம் பிடிச்சிச்சுன்னு சொல்லுவோம்ல, இந்த பூஞ்சையினால ஏற்படக்கூடிய அது ஒரு வகை. பேர் மாற்றம் வரும், பட் இது எல்லாமே பல பரிணாமங்கள் இருக்கும்.
காற்றுலையும் இருக்கு, விலங்குகளுக்குள்ள கூட இருக்குன்னு சொல்றாங்க. ஆக இந்த ஈஸ்ட் என்று ஆங்கிலத்தில் அழைக்கக்கூடிய இந்த ஒரு பூஞ்சைகள் பல பரிணாமத்தில் இருக்கு. முக்கியமான விஷயம், இதுல நன்மை ஒன்று ரெண்டு இருந்துட்டாலும் கெடுதி தான் அதிகம். அளவாய் உணவுக்கு சேர்க்கும் போது அது நன்மையா இருந்துட்டாலும் கூட ஒயின், பியர் இதுல தான் தயாரிக்கிறாங்க. இந்த ஒரு உயிரி மூலமாக தான் அதுல இருந்து பெறப்படக்கூடிய அந்த ஈஸ்ட்டை வச்சு தான் பிராண்டி, விஸ்கி, பியர் எல்லாமே தயாரிக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி நிறைய கெடுக்கும் தன்மை, எளிமையா புரிஞ்சுக்குங்க. ஈஸ்ட் என்றால் எந்த புளிப்பை தேவன் வேண்டாம் என்று பழைய ஏற்பாட்டில் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்னா, மனிதனுடைய உடலுக்கு கெடுதியை விளைவிக்கக்கூடிய புளிப்பு கெடுக்கும் தன்மையை நமக்கு அடையாளமாக காட்டுகிறது. ஆண்டவர் 2 இடத்துல சொல்லியிருக்கிறார். சதுசேயர் பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்க. உடனே சீசர்கள் எல்லாம் அப்ப மாவை பத்தி ஆண்டவர் பேசிட்டு இருக்காரு, நம்ம எல்லாம் அப்ப எடுத்துட்டு வந்தது ஒருவேளை புளிக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அவரோ அவர்களுடைய துர் உபதேசத்தை குறித்து, கள்ள உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் என்று டைரக்டாவே அதுக்கப்புறம் என்ன பண்றாரு சொல்றாரா இல்லைங்களா? பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது, அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும்படி 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்று இன்னொரு இடத்துல படிக்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே அந்த புளிப்பை குறித்து ஆண்டவர் மென்ஷன் பண்ற இடங்கள் எல்லாம் கவனிச்சிங்கன்னா கெடுக்கும் தன்மை, கெடுதி. அப்ப என்னென்னலாம் நம்ம கொண்டு வரலாம், புளிப்புல எதெல்லாம் ஆட் பண்ணலாம்னா, போலியான உபதேசங்கள், நமது பாவங்கள், தீமைகள் எக்ஸெட்ரா நீங்க போட்டுக்கணும். பரிசுத்தமான தூய்மையான காரியங்களுக்கு எதிரடையான எந்த கெட்ட காரியங்களுக்கும் இந்த ஈஸ்டை நம்ம அடையாளமா வைக்கலாம். நல்ல ஒரு பொருளை கெடுக்குது, நம்ம உடல் நல்லா இருக்கிற உடலை கெடுக்குது, புரியுதுங்களா? குறிப்பா நம்ம உடம்புல படர்தாமரைன்ற ஒரு இச்சு வருது இல்ல, அது என்ன நினைக்கிறீங்க? அதுக்கு தமிழ் பேர் பூஞ்சை தாங்க. ஸ்கின்ல ஏற்படக்கூடிய ஒரு விதமான பூஞ்சை அது. இப்படி எல்லா இடங்கள்லையும் இந்த புளிப்பு சம்பந்தப்பட்ட, அதாவது இந்த அடிப்படையா இருக்கக்கூடிய இந்த ஒரு உயிரி தான் பல பரிமாணங்கள்ல பல இடங்கள்ல மாறுபடுது. இதுதான் உணவு வகைகளை கூட புளிக்க வைக்கக்கூடிய வேலையை நாள்பட ஆகும் பொழுது செய்கிறது. பூசணம் பிடிக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, அப்ப கெடுக்கும் காரியங்களை குறிக்குதுங்கிறத நம்ம பார்த்தாச்சு. புளிப்பு அப்படின்னாலே கெட்ட விஷயம், தீய காரியங்கள், போலியான உபதேசங்கள், அல்லது நம்மளுடைய பாவங்கள், தீமைகள் எதுவனாலும் நம்ம போட்டுக்கலாம். இப்ப நிஜத்திற்கு வரும் பொழுது ஆண்டவரை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் பேசக்கூடிய வார்த்தை 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 7, 8. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைத்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகை ஆசரிக்க கடவோம். பாருங்க, இங்க சொல்றாரு, ஆகையால் நீங்கள் புளிப்பு இல்லாதவர்களாக இருக்கிறபடி. ஏன்னா ஒரு புளிப்பு நம்ம கிட்ட இல்லைன்னு ஆரம்பிக்கிறார். பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள், ஏனெனில் நம்மளுடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். நமது பண்டிகையை ஆசரிக்கும் போது நமக்கான ஆடு கர்த்தர். நாமளும் சில புளிப்புகளை அகற்றணும். எகிப்தில் இஸ்ரேல் ஜனங்கள் அகற்றக்கூடிய புளிப்பு நிஜ வாழ்க்கையில இன்றைய நாட்கள்ல நாம் அகற்றக்கூடிய நிறைய தீமைகளுக்கு அடையாளமாக இருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது நம்ம கிட்ட இல்லாத ஒரு பழைய புளித்தமாவும் இருக்கு. நீங்கள் புளிப்பு இல்லாதவர்களாக இருக்கிறபடியேன்னு சொல்லிட்டு மறுபடியும் பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கன்னா அப்ப புளிப்பு இருக்கா இல்லையா? நம்மகிட்ட ஏதோ புளிப்பு நம்ம கிட்ட இல்ல, ஆனா ஏதோ ஒண்ணு இருக்கிறதுனாலதான் அதை சொல்றாரு. அப்புறம் 8ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? ஆதலால் பழைய புளித்த மாவோட அல்ல, துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்கணும். அப்படின்னா இதை குறித்து நம்ம என்ன ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம் அப்படின்னா, நம்ம எல்லாரிடத்திலும் ஒரு புளிப்பு இல்லை, வேறு சில புளிப்புகள் இருக்கு. ஒரு முக்கியமான புளிப்பு இல்லை, ஆனால் நிறைய புளிப்புகள் இருக்கு. என்ன முக்கியமான புளிப்பு இல்லைன்னா, ஆதாமுக்குள்ளாக மரண தண்டனை கைதிகள், பாவிகள், பிறவி பாவிகள் என்ற புளிப்பு இப்ப நம்ம மத்தியில இருந்து அகற்றப்பட்டாச்சு. ஏன்? நம்ம எல்லாருக்காகவும் கிறிஸ்து மரித்ததுனால, ஆண்டவர் இயேசு நமக்காக ஜீவனை கொடுத்ததுனால, அவருடைய நாமத்தின் மூலம் தேவ சமூகத்துக்கு நம்ம போறதுனால
எல்லா பாவங்களும் மூடி மறைக்கப்பட்டு மன்னிக்கப்பட்டு அப்படி கழுவி சுத்திகரிச்சு நம்மளை நிப்பாட்டியிருக்காரு. இந்த இடத்துல தேவனோடு உடன்படிக்கை செய்யறதுக்கு நம்மளை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். கழுவி சுத்திகரித்து, இது ஆரம்பம். கர்த்தர் இயேசுவினுடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறது ஒரு ஆரம்பம். எதுக்கு? பிறவி பாவங்கள் தான் மன்னிக்கப்பட்டிருக்கு. இப்ப துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவு நம்ம கூட இருக்கு. கவனிச்சிங்களா? இப்ப பிறவி பாவங்கள் மன்னிக்கப்படுது என்பது இலவசம். நீங்க விரும்பினாலும் விரும்புனாலும் தேவன் நம்மளை மன்னிச்சிருவார். ஆதாமுக்குள்ள நான் பாவியாகவே இருக்க விரும்புறேன் அப்படின்னா தேவன் விட மாட்டாரு. ஏன்னா குமாரனை என்ன பண்ணிட்டாரு? நமக்காக கொடுத்ததின் மூலம் நம்ம மீட்கப்பட்டோம். கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே நம்மளுடைய பழைய வாழ்நாட்களுடைய பாவங்கள் எல்லாம் தேவன் கணக்கு பார்க்காம மன்னிச்சிட்டார், மூடி மறைச்சிட்டார். ஆனால் உடன்படிக்கைக்கு பின்னாடி கூட, நாம நீதிமானாக்கப்பட்ட பின்னாடியும் கூட நம்மளுடைய உள்ளம் சார்ந்த பொல்லாப்பு துர்குணம் நம்மளை தொடர்ந்து வரும். நிறைய பாவங்கள் நம்மளை விரட்டும். ஒருவேளை வெளியரங்கமான பாவங்களை நாங்க விட்டுட்டோம் அப்படி சொன்னாலும் கூட உள்ளமே நன்மை தீமையை நமக்குள்ளாக வகையறுத்து நியாய தீர்ப்பு செய்யும். இப்ப பாருங்களேன், எல்லாருக்குமே இன்னைக்கு நம்ம மேல ஒரு மரணம் தான் கடந்து போயிருக்கு, இன்னொரு மரணம் கடந்து போகல. எகிப்துல 2 கடந்து போகுதல் இருந்துச்சு. என்ன 2 கடந்து போகுதல்னா, வீட்டுல பஸ்காவை ஆசரிக்கும் போது சங்காரதூதன் வெளியே கடந்து போனாரு, 2வது செங்கடலை கடந்து போனாங்க. எகிப்துல தலைச்சன் தப்பிச்சது நம்மளுடைய முதல்ல நம்ம மீட்கப்பட்டதுக்கு அடையாளமா இருக்கு. தலைச்சன்கள் நாம, அதே தலைச்சன்கள் செங்கடலையும் கடந்து வந்தாங்க. 2ஆம் மரணத்துக்கு நம்ம தப்பணும். வீட்டுல பஸ்கா ஆசரிக்கும் போது நம்மளுடைய நிலை கிரயத்துக்கு மீட்கப்படுறோம். ஃபர்ஸ்ட் கர்த்தருடைய மரணத்தினால் மீட்கப்பட்டதை காட்டுது, நீதிமானாக்கப்படுறோம். அதோட ரட்சிப்பு வந்துருச்சானா, இன்னைக்கு நிறைய பேருடைய மிஸ்டேக் என்ன தெரியுங்களா? கிறிஸ்துவை ஒரு டைம் விசுவாசிச்சா, நீதிமான் ஆக்கப்பட்டா, ஏதோ உடன்படிக்கை செஞ்சுட்டா ரட்சிக்கப்பட்டோம்னு நினைச்சிடுறாங்க. இந்த பெயர் சபையில சொல்லுவாங்கல்ல, சபைக்கு போயிட்டு இருந்தா நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேட்பாங்கல்ல. சபைக்கு போனாலே என்னவா, ரட்சிக்கப்பட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ரட்சிக்கப்படுதல் என்பது முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படும். அப்ப 2 விதமான கடந்து போகுதலுக்கும் எது முக்கியமாக நம்மளுடைய நியாய தீர்ப்புல நம்மை நிர்ணயிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, உள்ளம். வெளியரங்கமா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மனுஷன் சாட்சி சொல்றான் இல்லைங்களா, நான் பெரிய பரம்பரை குடிகாரன், மந்திரவாதி, பிக் பாக்கெட்டுக்காரன், தீவிரவாதியா இருந்தேன், விக்கிரகாராதனைக்காரனா இருந்தேன், ஆனா கர்த்தர் என்னை மீட்டார்னு சொல்றதுக்கு நீங்கள் நானும் தேவையில்லை. கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க வெளியில, அவங்க எல்லாருமே இந்த சாட்சியை சொல்லிடுறாங்க. ஆனால் அவங்களுக்கும் நமக்கு என்ன டிஃபரெண்ட் தெரியுங்களா? இருதயத்தின் அளவுல ஒரு புது சிருஷ்டி என்பது பழைய சகல பொல்லாப்பு துர்க்குணங்களையும் கலைந்து போட்டு படிப்படியாக நியாய தீர்ப்புல அவங்க முன்னேறி போகணும். வெளியரங்கமான சுத்திகரிப்பு தான் பெயர் சபையில நடக்குது. நமக்குள் நடக்கக்கூடியது உள்ளார்ந்த சுத்திகரிப்பு. அதான் துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லா அப்பம்னா அது எங்க வரணும்? துப்புரவு உண்மை எங்க வரணும்? இடத்தை கூட்டி பெருக்கிறது இல்லையா, உள்ளத்தை கூட்டி பெருக்கிறதுல வரணும். அப்ப நம்முடைய இருதயத்துக்குள்ள என்னென்ன புளிப்பு இருக்குங்கிறத தேடி கண்டுபிடிச்சு கூட்டி பெருக்கி இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் முன்னாடி வச்சு எரிச்ச மாதிரி நம்ம இன்னைக்கு எரிச்சா தான் அந்த பண்டிகையை ஆசரிக்க நமக்கு நிஜத்துல தகுதி. அப்படின்னா என்ன இதுல இருந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம்னா, புளிப்புக்கள் சேராம இருக்காது, எப்படியும் வந்துடும். ஆனா அதை கண்டுபிடிச்சு அந்த புளிப்புக்களை நாள்பட்ட புளிப்பாக நம்மளுடைய உள்ளத்துக்குள்ள அனுமதிக்காம சுட்டெரிச்சிடணும். நிறைய புளிப்பு இருக்கு நமக்குள், நம்மளுடைய உள்ளத்துக்குள் இருந்து நம்மளை தீட்டுப்படுத்தக்கூடிய புளிப்பு தான் நிறைய இருக்கு. அன்றாட வாழ்க்கையில் சாதாரணமா நம்ம கூட பயணிக்கக்கூடிய கேரக்டர்ஸ் தான் பொய், புறங்கூறுதல், கோபம், பகை, விரோதங்கள், கோல் சொல்லுதல். இந்த மாதிரி இயல்பா இல்லாததை இருக்கிற மாதிரி பேசுறது, இப்படி எல்லாம் சின்ன சின்ன கேரக்டர் நம்மளோட டிராவல் ஆகுது இல்லைங்களா? இத்தகைய குணங்கள் தான் 2ஆம் மரணத்தை கொண்டு போகும். நம்ம போய் கத்தி எடுக்க வேண்டியதில்லை, மதுபாட்டில் எடுக்க வேண்டியதில்லை, திருட வேண்டியதெல்லாம் இல்லை. பர்சனலாவே ஒரு மனிதனுடைய உள்ளமே தீமையை வெறுக்கலைன்னா செகண்டத்துக்கு கொண்டு போயிடும். அதனாலதான் நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும்ங்கிற வார்த்தையை பவுல் பயன்படுத்துறார். உலகத்தோடு நமக்கு இன்னைக்கு நியாய தீர்ப்பு இல்லை, நம்மளுடைய நியாய தீர்ப்பு ஸ்பெஷலா இருக்கு, முதலாக இருக்கு. அப்படி பார்க்கும்போது பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரே வசனம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அந்த வசனத்துல 5 வார்த்தைகள் இடம்பெறுது. நம்மளுடைய உள்ளத்தின் புளிப்புக்களை
பல கோணங்கள் அலசி ஆராய்ந்து நம்ம அகற்றி போட்டாலும் ஒரே ட்ராக்ல இன்னைக்கு ஒரு விஷயத்தை மட்டும் பார்க்க போறோம். இந்த புளிப்பே எவ்வளவு டேஞ்சரா இருந்துச்சுன்னா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்ப இன்னும் எவ்வளவு புளிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். எபேசியர் 4:31. சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. எத்தனை வார்த்தை பயன்படுத்துறாரு? சகல விதமான கசப்பு 1, கோபம் 2, மூர்க்கம் 3, கூக்குரல் 4, கடைசியா தூஷணம் 5 வார்த்தைகளை பயன்படுத்துறாரு. இந்த 5 புளிப்புகள்னு வச்சுக்கோங்க. இது மாதிரி நம்ம அகற்ற வேண்டிய ஆயிரக்கணக்கான புளிப்புகள் நம்மளுடைய உள்ளத்துக்குள்ள இருக்கு. இப்ப இந்த வசனம் எக்ஸாக்டா எந்த ஒரு கான்செப்டை குறிக்கக்கூடியதா இருக்கு? எது சம்பந்தப்பட்டதா இருக்கு? கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம். எங்கேயுமே வழி விலகி போல பாருங்க. சேம் ஒரே தீம் தான். அதுக்கு ஒரு பிகினிங் ஸ்டேஜ் இருக்கு, ஒரு உச்சகட்டமான ஸ்டேஜ் இருக்கு. கசப்பு என்பது ஆரம்பிக்கிற இடம், தூஷணம் என்பது முத்தி போச்சு, ரொம்ப மோசமான லெவலுக்கு போன இடம். அப்ப அதுக்கு இடையில 3 விஷயம் இருக்கு: கோபம், மூர்க்கம், கூக்குரல். சரி, ஃபர்ஸ்ட் கசப்பு அப்படின்னா என்ன அப்படின்றது நம்ம ஆரம்பிக்கலாம். கசப்பு அப்படின்னா பொதுவாக நம்மளுடைய நாக்குல படக்கூடிய அந்த ஒரு சுவைகள்ல கசக்குது அப்படிங்கிறோம். மாத்திரை போட்டா கசப்பா இருக்கு. கசாயம், நிலவேம்பு கசாயம் கசக்குது அப்படின்னு சொல்றோம். பாவக்காய் கசக்குதுங்கிறோம். அந்த கசப்புனாலே ஒரு ஒவ்வாத நிலையை வெளிப்படுத்துறோம் இல்லைங்களா? ஐயோ கசக்குது அப்படின்னு முகத்தை சுழிச்சிட்டு. அப்ப அந்த கசப்புல நம்ம வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஒரு மாடுலேஷன், பாடி லாங்குவேஜ், அதை வச்சே இந்த கசப்புங்கிற ஒரு வார்த்தை எதற்கு ஒப்பிடப்படுது அப்படின்னா, ஒருவர் மேல இருக்கக்கூடிய ஒவ்வாமை. உங்ககிட்டயோ என்கிட்டயோ யாருக்கு யார் ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் பத்தி பிடிக்காத விஷயங்கள் இருக்கும்ல, அதுக்கு பேர் தான் கசப்பு. நாம இன்னொருத்தரிடம் வெறுக்கக்கூடிய விஷயமா இருக்கலாம், ஒருத்தர் மேல நமக்கு இருக்கக்கூடிய அதிருப்தியாக இருக்கலாம், பிடிக்காத வேற எந்த கிரியைகளா இருக்கலாம். அந்த நபர் மேல ஒரு ஓரத்துல நம்ம வச்சுக்கிட்டே இருப்போம் இல்லைங்களா, ஒரு வேண்டா வெறுப்பு. இதுக்கு பேரு கசப்பு. புரியுதுங்களா? ஆரம்பிக்கிற இடம். பட் இந்த கசப்பு தான் இப்ப எங்க கூட்டிட்டு போக போகுதுன்னா, நம்மள கோபம், மூர்க்கம், கூக்குரலுக்கும் தூஷணம் வரைக்கும் கொண்டு போக போகுது. இப்ப கசப்பு ஆரம்பமாகிற இடம் சாதாரணமா விட்டுறலாமா? அது கிரியையில தெரியாது. அமைதியா இருப்பாங்க சிலர், யாருக்கிட்டையும் பேசாம, அவர் ரொம்ப சாது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிற மாதிரி. பாத்தீங்கன்னா மனசுல நிறைய குறை வச்சிருப்பாங்க. ஒரு நாள் வெடிக்கும், அது கோபமா, மூர்க்கமா, கூக்குரலோட வெடிக்கும். ஆனா இப்படி அவங்களை தீட்டுப்படுத்தின அடிப்படை காரியம் என்னன்னா கசப்பு. இப்ப கசப்பு என்பது ஒரு ஆணி வேர்னு வச்சுக்கோங்க, அடிப்படை வேர். அது இந்த வேறு பூமிக்கு அடியில ஊன்றி மரமாக முளைத்து மரத்துக்கு அநேக கிளைகள் உருவாகி அந்த கிளைகள்ல நிறைய இலைகள், பூக்கள், காய்கள் வந்து கனியாகும். அப்ப தீமையான துர்குணங்கள் கூட ஒரு மரமாக இருக்கு. அவரவர் கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்று கர்த்தர் சொல்ற மாதிரி, நம்மளுடைய உள்ளத்துல விஷக்கனிகளை உடைய மரத்தையும் நம்மளால உருவாக்க முடியும், நல்ல கனிதரும் ஆவியின் கனிகளையும் நம்மளால உருவாக்கும். எல்லாத்துக்குமே வேறு இருக்கு. கசப்பு என்பது ஒரு வேறு, அன்புங்கிறது ஒரு வேறு. சுயநலத்தினுடைய வேறு தான் கசப்பு. ஆனா அன்பின் மூலமாக ஒரு வேறு உண்டாச்சுன்னா அது சந்தோஷம், சமாதானம், சாந்தம், இச்சையடக்கம், தயவு, நீடிய சாந்தம், பொறுமை, இப்படி போயிட்டு இருக்கும் இந்த மரத்துல வளர்ற கனிகளாக. அப்படி பார்க்கும் பொழுது பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த கசப்பு தொடங்குற இடம் அவ்வளவு ஆபத்தா? ஆமா, ஆபத்து. பெருமையா சொல்லுவோம், சொந்த ரத்தத்தோடு நான் பேசல. எங்க வீட்டுல இருக்கக்கூடிய என் மனைவியிடம் பேசி 6 மாசம் ஆகுது, கணவனோட பேசி 1 வருஷம் ஆகுது, உடன் பிறந்தவங்களோட பிரச்சனை பேசுறதே இல்லை, கசப்பு அப்படி சொல்றோம் இல்லைங்களா? அது பெருமைப்பட வேண்டிய விஷயம் இல்லை. 2ஆம் மரண ஆபத்துல இருக்கிறோன்றது அதனுடைய அடையாளம். யார் துவக்கி வச்சது நம்மகிட்ட? பாவங்களை மன்னிச்சு இனிமேல் ஆதாமுடைய சந்ததி நீங்க இல்லைங்கிற இரக்கத்தை காண்பிச்சது ஆண்டவர் இயேசு. அப்ப அவர்கிட்ட இருந்து கிருபையை வாங்கின நம்ம, பிதாவாகிய தேவனிடத்துல ஒப்புரவாக்கப்பட்ட நாம இன்னொருத்தர் மேல கசப்பு வச்சோம்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா
ஆரம்பிக்கிற இடமே பிரதர் என்ன சொல்றாங்கன்னா, கசப்பு ஒருவருக்குள் உருவாகும் பொழுது தேவனுடைய கரத்திலிருந்து 2 ஆசீர்வாதங்களை அவங்க இழந்து போறாங்களாம். ஒன்று, கிருபையின் ஆசீர்வாதத்தை, கிருபையை இழந்தவர்கள் அவர்கள். 2, தேவனுடைய அன்பில் இருந்து விழுந்து போனவர். கசப்பு ஆரம்ப ஸ்டேஜ் தான். அது என்ன பதில்? கிருபையை இழந்து போறது. ஏசா யாக்கோபு விஷயத்துல சேஷ்டபுத்திர பாகத்தை எவ்வளவு தந்திரமா வாங்கி சாதாரண பயிற்றங்கூழுக்காக வித்து போறார் இல்லைங்களா? அந்த அடையாளங்களை காட்டுறார். அற்ப விஷயத்துக்காக ஒரு மாபெரும் புத்திர ஸ்வீகாரத்தை அவர் என்ன பண்ணாரு? யாக்கோபிட்ட வித்து போட்டாரா? இதுதான் நமக்கும் சொல்றார். கசப்பு என்பது ஒரு ஜென்ம சுபாவத்துல கொண்ட சாதாரண விஷயம், மாம்ச பலகீனம். இதனால தேவனுடைய கிருபையில் வளர வேண்டிய நாம, அடுத்தடுத்த லெவலுக்கு போக வேண்டிய நாம, கிருபையை வாங்கின நாம மற்றவங்க மேல கிருபை காட்டாதனால கிருபை காட்டக்கூடிய விதத்திலையும் விழுந்திருக்கிறோம். தேவனிடத்துல கிருபை வாங்க வேண்டிய காரியத்திலையும் இனிமேல் என்ன பண்றோம்? இழந்து போறோங்க. ஒண்ணு, தேவனுடைய கிருபையும் இழப்பமா. 2, நாம பிறர் மேல கிருபை காட்டணும் இல்லைங்களா? அந்த கிருபையின் குணத்தில் வளர்றது. அவங்களுடைய பலகீனம் சாதாரண மன்னிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பெருந்தன்மை இருக்குல்ல, இதுதான் கிருபையின் குணத்துல நாம வளர்றது. தேவனிடத்திலிருந்து வர்ற கிருபை நமது பாவத்தை மன்னிக்குது. பிறர் மேல நாம காட்டக்கூடிய கிருபை கிருபையின் குணத்தில் நம்மளை வளர்க்குது. 2ஐயும் நம்ம இழந்திருப்போம். கிருபையிலே 2 விஷயம் இருக்கு. நெக்ஸ்ட், அன்புல விழுந்து போறோம்னா எப்படி அப்படின்னா, அன்பு தான் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்குமான படிக்கல். இந்த அழைப்பினுடைய அஸ்திபாரமே அன்பு தான். கசப்பு ஒருத்தர் மேல வந்துச்சுன்னா அப்புறம் எங்கிட்ட இருந்து அன்பு வரும்? ஒருத்தர் பிடிக்கலன்ட்டாலே அங்க முடிஞ்சு இல்லையா? அவர் என்ன செஞ்சாலும் இனிமேல் தப்பா தான் பார்ப்போம். அதான் முக்கியமான விஷயம். அவங்க சிரிச்சா ஒரு அர்த்தம் போட்டு நம்ம தப்பா புரிஞ்சுக்குவோம். அவங்க பார்வைக்கு ஒரு அர்த்தம் போட்டுக்குவோம். கை கொடுத்தா என்ன டைட்டா கொடுக்க மாட்டேங்கிறாரு, லேசா கொடுத்துட்டு போறாரு. நான் ஹக் பண்றேன், அவர் அளவா ஹக் பண்றாரு. மீட்டிங்ல எந்திரிச்சு போயிடுறாரு. இப்படி எல்லாம் சிம்டம்ஸ் நிறைய சொல்லுவோம் இல்லைங்களா? செய்யறவங்க மேலேயே மிஸ்டேக் இருக்கும், பாதிக்கப்படுறவங்களுக்கும் அந்த தவறான பக்குவம் உண்டாயிரு. இதுக்கு அடிப்படை என்ன அப்படின்னா, சின்ன கசப்பை உதாகரமா பார்க்க ஆரம்பிச்சிடுறோமா. இந்த கசப்பு உருவாயிடுச்சுன்னா ஒருத்தர் இருக்கக்கூடிய நன்மையே தெரியாதான் சுத்தமா. அதுக்கு முன்னாடி 99 நன்மை அவங்க கிட்ட இருந்து பார்த்திருந்தாலும் கசப்பு ஒருத்தர் மேல வந்துருச்சுன்னா நெக்ஸ்ட் அவரை நெகட்டிவ் தாட்ல தான் நம்ம பார்ப்போமா. அவர்கிட்ட இருக்கிற 99 நன்மையை நம்ம பார்க்கவே மாட்டோமா. இதுதான் ஃபர்ஸ்ட் கசப்பு. பாருங்க, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாத படிக்கும். பாருங்க, ஒருவரும் தேவனுடைய கிருபை இழந்து போயிடாதீங்கன்னு சொல்லிட்டு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடி. கரெக்டா லிங்க் பண்ணியிருக்காரு பாத்தீங்களா வசனத்திலேயே. கசப்பான வேர் வந்துச்சுன்னா தேவனுடைய கிருபையை தான் முதல்ல இழந்து போறோம். வசனமே இருக்கு பாருங்க, பிரதர் மாத்திரம் சொல்லல. கசப்பான வேர் வந்ததனுடைய விளைவு தான் தேவனுடைய கிருபையை நம்ம என்ன பண்ணிருக்கிறோமா, இழந்து போயிருங்க. பாருங்க, பக்கத்துல 2 லேடி உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கல. முகத்தை எப்படி வச்சுக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? அந்த பிக்சர் ஒரு உதாரணமா எடுத்து அழகா அந்த பிபிடி பண்ண சகோதரி போட்டிருக்காங்க. நான் சொல்லல, அழகா போட்டிருக்காங்க பாருங்க. ஒரே ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்க, பக்கத்து இருக்கையில் இருக்காங்க. 2 பேருக்கு 2 பேரையும் பிடிக்கல. எப்படி வச்சிருக்காங்க பாருங்க. இவங்க கீழே குனிஞ்சு அவங்களுடைய மூர்க்கத்தனத்தை வெளிப்படுத்துறாங்க, அவங்க சைடா பார்த்து வெளிப்படுத்துறாங்க. இது விழுந்து போன மனிதனுடைய துர்குணத்துல முக்கியமானது, முதன்மையானது இந்த கசப்பு தாங்க. இந்த கசப்புக்கு பின்னாடிதான் சகல கேட்டகரியும் வருது. இப்ப இந்த கசப்பு வேறாக முளைத்து ஒருத்தர் பேசுறது, பார்க்கறது, நடந்து கொள்றது எல்லாமே இனிமே நமக்கு தப்பா தான் தெரியும். சரி, இப்ப இந்த கசப்புனால யார் மேல கசப்பு வச்சிருக்கோமோ அவங்களுக்கு ஆபத்தா, அல்லது நமது உள்ளத்துக்குள்ள இருக்கக்கூடிய கசப்புனால நமக்கு ஆபத்தான்னு கேட்டா நம்ம என்ன சொல்லலாம்? 2 பேருக்குமே ஆபத்து. நமக்கு நாமே முதல்ல வச்சுக்கிற ஸ்லோ பாய்சன் இது. 2வது, நம்மள அறியாமலே இன்னொருத்தர் மேல நம்ம வைக்கக்கூடிய கசப்பும் வெறுப்பும் அவரையும் நாளைக்கு அதே துர்குணத்துக்கு வழி நடத்தி இவர்கிட்ட போய் பேசவே கூடாது இனிமேல் அப்படின்னு அவரும் போக ஆரம்பிச்சிருவார். அவர்கிட்ட இருந்த அன்பு என்ன ஆயிடும்? நான் போய் எவ்வளவு பேசினாலும் இவர் என்ன பண்றாரு, பேச மாட்டாருன்னா அவருடைய உள்ளத்துல இருக்கிற அன்பையும் நம்ம என்ன பண்ணிவிடுறோம், இந்த கசப்புனால எடுத்து போட்டுறோம். கவனிச்சிங்களா? கேரக்டர் லெசன் தாங்க சபை வாய்ப்பை நம்ம அடையிறதுக்கு மூலதனமே. எவ்வளோ தியரி நாலேஜ் வந்துட்டாலும், எவ்வளோ ப்ராப்பர்சி நீங்கள் கேட்டாலும், எவ்வளோ கணக்குகளை தெரிஞ்சு வச்சிருந்தாலும், உள்ளத்தை சுத்திகரித்து ராஜ்யத்தை நம்மளை சுதந்திரிக்கிறதுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது உள்ளத்தை ஆராய்த்து அறியறது தான். சகல துர்க்குணங்களுக்கும் பொல்லாப்புகளுக்கும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு.
இது இது கசப்பு. இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது கசப்பு. குறிப்பாக 2 விஷயத்தை நம்ம இழந்துப்போம். இதுல நாம முக்கியமா தியானிக்கும் போது கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த புளிப்புக்களை நமக்குள்ள இருந்து எடுத்து போடுறதுல என்னிடம் பர்சனலா காணப்படக்கூடிய புளிப்பு, எனக்குள் இருந்து மற்றவர்களை பாதிக்கும்படி மற்றவர்களுக்கும் பிரச்சனையை உண்டாக்கக்கூடிய புளிப்புன்னு 2 கண்ணோட்டத்தில் அதை கவனிக்கணும். நம்ம எப்படி நம்ம முதவே சொன்ன மாதிரி தான், எனக்குள்ளதான் இருக்குனாலும் அது மற்றவங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இருந்துட்டா பிரச்சனை இல்லை. ஆனா எனக்கு பிரச்சனை. அது என்னுடைய கசப்பு என்னோட போயிட்டா எனக்கு தான் ஆபத்து. அந்த கசப்பு இன்னொருத்தர் மேல எப்படி பாயுது, எனக்குள் இருக்கக்கூடிய மன அதிருப்தி கோபமாக, மூர்க்கமாக, கூக்குரலாக, தூஷணமாக வெளிப்படும் போது மற்றவருடைய ரட்சிப்புக்கும் அது ஆபத்தை ஏற்படுத்துதா இல்லை? ஒண்ணு மற்றவங்களையும் கோபப்படுத்தி விட்டுருவோம், இல்லைன்னா மற்றவங்களை காயப்படுத்தி விடுவோம். நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளால மற்றவங்கள காயப்படுத்திடும். இப்ப பாருங்க, இதுல கோபம், மூர்க்கம், கூக்குரல் 3 இருக்கு பாருங்க. 2வது பாயிண்ட் கோபம், 3வது பாயிண்ட் மூர்க்கம், 4வது பாயிண்ட் கூக்குரல். கோபம்னு என்ன தெரியுங்களா? இப்ப 3 ஒரே வார்த்தை தானே. யாராவது இந்த 3 வார்த்தைக்கு வித்தியாசப்படுத்தி விளக்கம் சொல்ல முடியுமா? நம்மளை பத்தி தான் எழுதப்பட்டிருக்கு. கசப்புனா பார்த்துட்டோம், அது உள்ளத்துக்குள்ள இருக்கு. இதெல்லாம் வெளிப்படுற விதம். கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் எப்படி டிஃபரெண்ட், எப்படி வேறுபடுது அப்படின்னா, கோவப்படுறவரு சோத்துல உப்பு இல்லைனாலும் கோவப்படுவார், குழம்பு நல்லா இல்லைனாலும் கோவப்படுவார், டிராபிக்லயும் கோவப்படுவாரு, படிக்கிற இடத்துலயும் கோவப்படுவாரு, மனைவிகிட்டையும் கோவப்படுவாரு, பிள்ளைகள்கிட்டையும் கோவப்படுவார். கோபத்தை சுபாவமாவே வச்சுக்கிட்டு இருப்பார். காரணம் என்ன தெரியுங்களா? எல்லாமே அவருக்கு கசந்துருச்சு. கசப்புங்கிறது அவருக்குள்ள ஊறி போனனால யாரை பார்த்தாலும் பிடிக்காம போயிரு. ஒரு நாள்ல நிறைய பேர் அந்த மாதிரி பார்த்துருக்கோம். டிராபிக்ல சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க, ரேஷன் கடையில சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க, ஏதாவது ஆபீஸுக்கு போய் ஏதாவது வேலையா போனா அங்க இருக்கிற அதிகாரிகள்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க, ஆட்டோக்கார்ட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க, பொறிகடலைக்காரன்ட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க, காய்கறி விற்கிறவங்கள்ட்ட சண்டை போட்டு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் டென்ஷன் ஆகிட்டே இருப்பாங்கல்ல. இது கோபம். அந்த மூர்க்கத்துக்கிட்ட ஒரு ஆக்ரோஷமான இமேஜ் போட்டிருக்காங்க பாருங்க. இது கோபத்துக்கு அப்பாற்பட்டது. மூர்க்கம் அப்படின்ற வார்த்தைக்கு இன்னொரு தமிழாக்கம் என்னன்னா சீற்றம். சீற்றம்னா என்னங்க? ஒண்ணும் இல்ல, இப்ப கோபத்துக்கும் மூர்க்கத்துக்கும் ஒரு உதாரணம் சொன்னா புரிஞ்சுக்குவீங்க. கடல் அலை வீசிக்கிட்டே தான் இருக்கு, அது ஓயாம அலை வீசிக்கிட்டே இருக்கு இல்லையா, அலை அடிச்சுக்கிட்டே இருக்கு இல்லையா, இது கோபம். அதே கடல் சுனாமி வந்த போது என்னாச்சு? சீற்றத்துடன் காணப்பட்டு உள்ள இருந்தெல்லாம் பூமி பிளந்து நிலநடுக்கமா மாறி தண்ணி பல மைல் தூரத்துக்கு வெளியில வந்து சிட்டியவே சேதப்படுத்துச்சு இல்லையா? அதுவும் அலை தானே. அப்ப அந்த அலைக்கும் இந்த அலைக்கு என்ன வித்தியாசம்னா, அது லைஃப்ல சாதாரணமா கோபம் ஒரு மனுஷனுக்கு சுபாவமாவே வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கிறது. சாப்பிட்டாலும் திட்டுவாரு, குளிச்சாலும் திட்டுவார், தூங்கி எந்திரிச்சாலும் திட்டுவார், யாரை பார்த்தாலும் திட்டுவார். சில வீடுகள் எல்லாம் அப்பா உள்ள வந்தாருன்னா பிள்ளைங்க மிலிட்ரி மேனை பார்த்த மாதிரி நடுங்கி உட்காந்துருக்கணும், எந்த சுதந்திரமும் இல்லாம இருப்பாங்க. கோவப்படுற அப்பாக்களா இருப்பாங்கல்ல, அது இப்படித்தான் அப்படின்ட்டு போயிடலாம். ஆனா மூர்க்கம்ங்கிறது அந்த நாள்பட்ட கோபமே வெறித்தனமா கத்துறாரு பாருங்க. போன்ல தான் பேசிக்கிட்டு இருக்கோங்கிறது கூட தெரியாம அந்த போன் எடுத்து அந்த மனுஷன் என்ன பண்றாரு, வெறித்தனமா கத்துற மாதிரி போட்டிருக்காங்க பாருங்க. அருமையான பிக்சர் இல்ல? ஆனா மேலையும் தான் கோவப்படுறாரு. ஒரு மனிதன் ஒரு மனுஷியை பார்த்து கோவப்படுறாரு, அது சின்ன சின்ன விஷயத்துக்கு இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஆனா இங்க தலைக்கு ஏறிடுச்சு ஒருத்தருக்கு டென்ஷன். என்ன பண்றாரு, கோபத்தை ரொம்ப ஆக்ரோஷமா வெளிப்படுத்தி போறது மூர்க்கம். இப்ப கூக்குரல். ஏன் இந்த நாளையும் ஒரே ஸ்லைட்ல போட்டு வந்துறீங்களா, 3 தலைப்பையும் ஏன் ஒன்னாக்கணும் வந்துறீங்களா அப்படின்னா, கூக்குரல் என்பது இப்ப அவரை உடல் அளவுலையும் கட்டுப்படுத்த முடியல. கசப்பா இருக்கு உள்ளத்துல, அப்பப்ப கோவப்படுறவரா மாறுறாரு. நெக்ஸ்ட் ஒரு டைம் வரும்போது மூர்க்கத்துக்கு போறாரு, அது ரொம்ப பெரிய கோபமா இருக்கு. அந்த மூர்க்கத்தை அவர் எப்படி வெளிப்படுத்துறாரா, கூக்குரல் போட்டு. அப்படி பேசிட்டு இருக்கும்போது சிலர் எந்திரிச்சு பாடியில டெம்பரா வச்சுட்டு அடக்க முடியாத கோபத்துக்கு போகும்போது 4 பேர் பிடிக்கிற மாதிரி இருக்கும்ல,
ஐயோ என்ன எவ்வளோ கோவப்படுறாரு அப்படிம்பாங்கல்ல. ஸ்ட்ரீட் ஃபைட்ல எல்லாம் பார்ப்போம். 4-5 பேர் அதை பிடிப்பாங்க, ஆனால் அவருடைய பாடியும் என்ன ஆகாது, கூல் ஆகாது. அவர் வார்த்தைகளை தாறுமாறா சரமாரியா வார்த்தைகளை கொட்டி திட்டுவார் இல்லையா, அதான் கூக்குரல். இது கோபம் கூட இயல்பாகவே மனுஷன்ட்ட அப்பப்ப வரும் போகும். மூர்க்கம் என்பது இப்படி கோபத்தை அதிகப்படுத்தி அதை சுபாவமாக மாற்றிக்கொண்ட ஒரு மனிதன் ஒரு நாள் வரும் பொழுது கூக்குரலிட்டு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருவார். இவங்க என்ன செய்வாங்க தெரியுங்களா? அப்படிப்பட்ட கேரக்டர் கொண்டவங்க நல்லது செய்யற மாதிரி நினைச்சு எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுட்டு இருப்போம். நோக்கம் நல்ல நோக்கமா இருக்காது, ஆனால் தங்களுக்குள்ள இருக்கக்கூடிய குணம் ரொம்ப நல்லதுன்னு அவங்களா நினைச்சுக்கிட்டு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எந்திரிச்சு நின்று தகராறு பண்ணக்கூடியதை பெருமையா நினைச்சுக்குவாங்க. ஃபியூச்சர்ல அவங்க என்ன நினைச்சிட்டு இருப்பாங்கன்னா, நமக்குள்ள போராட்ட குணம் இருக்கு, நம்ம நீதி நியாயத்தை என்ன பண்றோம் தட்டி கேட்கறவங்க, அதாவது நமக்குள்ள இப்ப பேசுறது நமக்குள்ள அப்படி நினைச்சுக்குவாங்க. ஆனால் இது நல்ல சுபாவம் இல்லை. எந்த ஒரு விஷயத்துக்கும் எதிர்த்து நிற்பது, தொடர்ந்து கூக்குரல் எழுப்புவது, டெம்பர் பாடியா இருப்பது, இது கிறிஸ்துவனுடைய சிந்தை இல்லை. இப்படி நம்ம கத்துக்கல ஆண்டவரை. எதுனாலும் நீடிய சாந்தத்தோடு அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? அது யார்கிட்ட நம்ம கத்துக்கிறோம்? ஆண்டவரிடம் இருந்து. விரோதிச்ச விரோதிகளை கூட கடைசி நேரத்துல வெட்டப்பட்ட காதை என்ன பண்ணாரு? ஒட்டி விட்டவர். அப்படிப்பட்டவரை ஃபாலோ பண்ண வந்திருக்கோம் நம்ம. காட்டி கொடுத்தவரை கடைசி வரைக்கும் அடையாளம் காட்டல. அவரு மறுதளிச்ச பேதுரு மேல எந்த இடத்துலயுமே அவர் ஒரு இழிவா பேசல, நீ மறுதளிச்சிட்ட அப்படின்னு பேசவே இல்லை. அப்ப ஒரு பரிபூர்ண மனிதனுடைய உள்ளம் கசப்பு இல்லாததா இருக்கு. அதனால தொட்டது இந்த நூறுக்கும் அவருக்கு கோபம் வர்றதில்ல, அது மூர்க்கமாகவும் மாறுறதில்ல, கூக்குரல் எழுப்ப வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. ஆனா விழுந்து போன மனிதர்களாகிய நம்ம தான் கசப்பை உள்ளத்துக்குள்ள வளர்க்குறோம். கசப்பு கோபமா மாறுது. கோபம் மூர்க்கத்துக்கு சில நேரங்களில் வழிநடத்தி நம்மளை யாருன்னே மறக்க செய்யற அளவுக்கு கூக்குரலுக்கு கொண்டு போய் விட்டுறது. சத்தம் அதிகமாக எழுப்பி சில காரியங்களுக்கு போராடணுன்ற அவசியமே இல்லைங்க. சத்தியத்தில் இருக்கிற பரிசுத்தவான் அது அடக்குமுறையையும் ஆணவத்தையும் சத்தியம் நமது உள்ளத்தில் இல்லை என்பதை தான் காட்டுமே தவிர, அதிகப்படியான கூக்குரலினால எதையும் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒருவேளை நம்ம நினைச்சோம்னா இது கிறிஸ்துவனுடைய ஆவி கிடையாது. எதுனாலும் நீடிய சாந்தத்தோடு தான் ஒருவருக்கு ஒருவர் பேசி நம்முடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளணும். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, யாக்கோபு இதுக்கான ஒரு எச்சரிப்பு சொல்லும் பொழுது 1ஆம் அதிகாரம் 19-20, ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. கோபத்தை அல்லது மூர்க்கத்தை கண்ட்ரோல் பண்ண என்ன செய்யணுங்கிறாருன்னா, இங்க யாக்கோபு ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் கேட்கறதுக்கு தான் முதல்ல ஆர்வமா இருக்கும். நமக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படி இல்லை, எதுவுமே நமக்கு தெரியாதுங்கிற மனநிலையில ஜாஸ்தி கேட்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்குவதற்கும் அப்படி உருவாக்கி கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொள்வதற்கும் எப்போது நம்ம ஆயத்தமா ரொம்ப ஆர்வமா இருக்கணும். கேட்க தீவிரப்படுங்க, கேட்டுக்கிட்டே இருங்கிறார். நிறைய நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. கேட்க ரொம்ப தீவிரப்படணும், பேசுறதுக்கே ரொம்ப பொறுமையா இருங்கன்றார். நெக்ஸ்ட் அடுத்த வார்த்தை, கேட்டுட்டா நிறைய தெரிஞ்சிட்ட மாதிரி நம்ம பேசிடவும் கூடாது. பேசுறதுக்கு என்ன ஆயிருங்க, பொறுமையா இருந்துருங்கன்ட்டு கோபிக்கிறதுக்கு தாமதமா இருக்கு சொல்றாரு பாரு. ஏன் கோபிக்கிறதுக்கு தாமதம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார்? பொறுமையை விட தாமதம்ங்கிறது ஏன் அடுத்த லெவலுக்கு போகுது அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம கோவப்படுறது நியாயமா? முதலாவது, கோவப்பட நமக்கு தெரியுமா? நியாயமா கோவப்பட தெரியுமான்னு யோசிக்கணும். நல்லா பாருங்களேன், கோவத்துல திட்டேன்னு சொல்றவங்க அப்ப என்னதான் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். சாரின்னு கேட்கிறோம் அடுத்த நேரம். அப்ப நம்ம கோவத்துல என்ன பண்ணிருக்கிறோம்? தவறு தானே பண்ணிருக்கோம். கோபத்தால் தவறு பண்றதுனாலதான் அடுத்த வார்த்தை அந்த நபரை சந்திக்கும் போது சாரி நான் கோபத்துல திட்டேன்னு சொல்றோம். அப்ப கோபம் நம்மளை என்ன செய்ய வைக்குது? நிதானத்தை இழக்க வைக்குது, நம்ம யாருங்கிறத மறக்க வைக்குது. எந்த அளவில் ஒருத்தரை பேசணும் பேசக்கூடாது, தண்டிக்கணும் தண்டிக்க கூடாதுங்கிறத மறக்க செய்யுது. ஒருத்தர் யாருன்னே தெரியாம மூர்க்கமா திட்டிவிடுவோம்.
அவங்க செஞ்ச எல்லாத்தையும் மறந்துட்டு பேச ஆரம்பிச்சிடறோம் இல்லைங்களா? இதான் மூர்க்கத்தினுடைய வெளிப்பாடு. எல்லாத்தையும் மறந்துடும். அந்த கண்ணை கோபம் வந்துச்சுன்னா கண்ணை மறைச்சிருதுங்கிறோம்ல, அது எதனால வருது? ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படின்னு உலகத்துல படிக்கிறோம். மூடனுடைய நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளும்னு வேதத்துல வாசிக்கிறோம். வேதத்துல இருக்கிறது தான் உலக தத்துவ ஞானிகள் எடுத்து எழுதி வச்சிருக்கான். தன் ஆவியை அடக்காதவன் மதிலிடிந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான்னு என்ன அர்த்தம்னா, யுத்தங்களால் சேதப்படுத்தப்பட்ட ஒரு நகரம் எப்படி இருக்கும், அலங்கங்கள்லாம் எப்படி இருக்கும், ஆலயங்கள் எப்படி இருக்கும்னா இடிச்சு தரைமட்டமாக்கப்பட்ட அங்கங்க 1-2 தூண்கள் மட்டும் நிற்கும், ஒட்டடையோடு இருக்கும், ஜீவன்கள் வசிக்கிற இடம் இல்லாம இருக்கும், நல்ல காற்று இல்லாத பட்டணமா இருக்கும், உணவு இல்லாத ஒரு ஏரியாவா இருக்கும், விளைச்சல் இல்லாத பூமியா இருக்கும். அப்படி யுத்தத்தை சந்திச்ச ஒரு பூமி பால் இடிஞ்சு கிடக்கும் இல்லைங்களா, பாலா போய் கிடக்கும் இல்லைங்களா. கோவப்படுற மனுஷனுடைய ஆவி அப்படித்தான் இருக்குன்றார். அவனால எதையும் எடுத்து கட்டவே முடியாது லாஸ்ட் வரைக்கும், யாரையும் ஆதாயப்படுத்தவும் முடியாது லாஸ்ட் வரைக்கும். தன் கூட இருக்கக்கூடிய தன் வாழ்க்கை துணை கூட அவங்களால சமாதானமா இருக்க முடியாது. கோவப்பட்டான். கோபம் ஊர்க்கம்னு ஒன்று வந்துருச்சுன்னா பர்சனல் லைஃப்ல நிம்மதி போயிடும். தன் கூட இருக்கிறவங்க யாருக்கும் அந்த மனிதன் நல்லவரா இருக்க மாட்டார். நரக வாழ்க்கை வாழ்ற மனைவிமார்கள்லாம் இருக்காங்க. கணவனுடைய சும்மா கோபத்தினால நிமிஷத்துக்கு நிமிஷம் செத்து பொழைக்கிற மனைவிமார்கள் பார்த்துருக்கோம். பாவம், அவங்க அப்படிப்பட்ட லைஃப்ல ஏன் இருக்கிறாங்கிற மாதிரிலாம் சொல்லி அழுவாங்க. அன்புங்கிறதே சுத்தமா இருக்காது இப்படி கோவப்படுறவங்க. அன்பு தணிஞ்சு போனதனுடைய வெளிப்பாடு தான் கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல். அது அந்த கூக்குரல்ங்கிற மோசமான நிலைமையெல்லாம் அடையவே கூடாது. அது எங்க பார்த்தாலும் அவரிடம் ஒருத்தர் வந்துட்டாருங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். வாசல்ல நின்று கத்திட்டு இருப்பார், நாய் உட்காந்துருக்குன்னு கத்துவாரு, குப்பை போட்டாங்கன்னு கத்திக்கிட்டு இருப்பாரு, வாட்ச்மேனோட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாரு. இப்படி எல்லாம் சுபாவமாக மாறி, இதெல்லாம் வெளி உலகத்துக்காக நம்ம சொல்லும்போது சிரிப்பு வருது. சத்தியத்தை அறிந்த நாமளே சில நேரங்கள்ல அநேக சூழல்கள்ல சத்திய ஆவி இல்லாம போயிட்டோம்னா மதிலிடிந்த பாலான பட்டணங்கள் தான், நிதானிக்காமல் போயிட்டோம்னா. எனவே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆவியின் அந்த ஒரு வழிநடத்துதலை நம்ம உணரும் பொழுது எல்லா விஷயத்தையும் நம்ம கண்ட்ரோல்ல வச்சிருந்து எது அன்பின் வெளிப்பாடு, எது சுயத்தின் வெளிப்பாடுங்கிறத யோசிக்க கத்துக்கணும். இப்ப அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய 5வது வார்த்தை 3 பாயிண்ட் நம்ம அடக்கியாச்சு. கசப்பை ஒரு கேட்டகரியில கொண்டு வந்தாச்சு, கோபம், மூர்க்கம், கூக்குரலை ஒன்னா கொண்டு வந்தாச்சு. ஏன்னா அது எல்லாம் ஒரே பரிமாணம் தானே, பெரிய வித்தியாசம் இல்லை, அதனுடைய உச்சகட்டம் தான். ஆனா ஏன் கசப்பையும் தூஷணத்தையும் லாஸ்டா பிரிச்சோம் அப்படின்னா, கசப்பு ஆரம்பிக்கிற இடம் அங்கதான் கிருபையிலிருந்து விழுந்து போறோம்னு பார்த்துட்டோம். கோபம், மூர்க்கம், கூக்குரல் எல்லாம் இது அப்பப்ப அப்படியே வளர்ந்துகிட்டே போய் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு பார்த்துட்டோம். தூஷணம் எப்படி வேறுபடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தூஷணம் என்பது பழிச்சொல். இன்னொரு வார்த்தை பயன்படுத்தணும்னா அந்த தூஷணம் என்ற வார்த்தைக்கு பழிச்சொல் என்று சொல்லலாம். தீமை பேச்சுக்கள், ஈவில் ஸ்பீக்ஸ். அப்படின்னா தூஷணத்தை எத்தனை வகையா நம்ம சொல்லலாம்? தமிழ்ல சொல்லும் பொழுது தூஷணமான பேச்சுக்கள்னா தீமையான பேச்சுக்கள், பழிச்சொல் எப்படி வச்சுக்கலாம். ஆங்கிலத்துல ஈவில் ஸ்பீக்ஸ் நம்ம சொல்றோம். இப்ப கொடூரமாய் கோபப்பட்டு மூர்க்கம், கூக்குரல் வரைக்கும் போன மனிதன் நெக்ஸ்ட் லெவலுக்கு போறாரு, தூஷணமாய் பேசுவதற்கு ஆரம்பிக்கிறார். கூக்குரல் என்ன, தூஷணம் என்ன, எப்படி வேறுபடும்? ஏன் இதை வேறையா பிரிச்சோம்? படிக்கலாம், அந்த ஸ்லைடு போடுங்க பிரதர். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 8-10. பாத்தீங்களா? நாவுதான் எல்லா பாவமும் செய்து அதை அடக்க பலவீனமான எந்த ஒரு மனுஷனாலும் கூடாதுங்கிறார் இங்க யாக்கோப். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமா இருக்கிறது. எல்லா பாய்சனும் இங்கதான் இருக்கு. அதை பலவீனமான மனுஷன் ஒரு நாளும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோமா? தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனிதனை அதனாலே சபிக்கிறோங்கிறார்னா, சபிப்போமா யாரையாவது? நம்ம சபிக்கிறதுனா என்ன? கிராமப்புறங்கள்ல சண்டை போடும்போது சாபம் கொடுத்துக்குவாங்கல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர், என்னெல்லாம் பண்ணுவாங்க?
அனுபவிச்சவங்களுக்கு நல்லா தெரியும். மண்ணெல்லாம் மேலே வாரி தூத்துவாங்க. குடும்பமே ஒன்றும் இல்லாமல் போயிடணும். விதவிதமாக இருக்கும் சாபத்தில் வெரைட்டி. அவ்வளோ பேசுவாங்க. ஒரு சாதாரண ஒரு குடம் தண்ணிக்கு குடும்பத்துக்கே கை கால் விளங்காமல் போயிடணுன்றவாங்க. அவ்வளோ அன்பு மனுமக்களுக்குள்ள வீழ்ச்சி எவ்வளோ மோசமான நிலைமை இருக்குங்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணம். ஒரு கொலாயடி சண்டையில் கை கால் விளங்காமல் போகுதுன்னு சபிப்பாங்க. நம்ம சபிப்போமா யாரையாவது? அப்போ யாக்கோபு ஏன் அப்படி சொல்லியிருக்காரு? தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனிதனை அதனாலே சபிக்கிறோம் ஏன் சொன்னார்? இந்த இடத்துல வரக்கூடிய வார்த்தை சபித்தல் இல்லை, இன்ஜுரி, காயப்படுத்துதல். அதாவது அங்க வரக்கூடிய கிரேக்க வார்த்தை காட்டாரோ. காட்டாரோ என்ற அந்த கிரேக்க வார்த்தையினுடைய ஆங்கில பதம் இன்ஜுரி, தமிழ்ல காயப்படுத்துது. நீங்க பேசுறது என்ன ரொம்ப காயப்படுத்திருச்சுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இதுதான் தூஷணம் என்பது. இன்னொரு விதத்துல பழிச்சொல், காயப்படுத்துதல் அப்படி கூட வச்சுக்கலாம். அல்லது புறம் கூறுதல். ஈவில் ஸ்பீக்ஸ்னால எல்லாம் வந்துடும் இனிமேல், இதுல எல்லாம் இன்க்ளூட் ஆயிரும். இப்ப அந்த மூர்க்கம் கூக்குரலுக்கு அப்புறம் இந்த தூஷணம்ங்கிறது என்னன்னா, இந்த இடத்துல பெரிய கோபம் இல்ல, மாறாக அப்படி கோபப்படக்கூடிய நபர் கூக்குரலிட்டு சண்டை போடக்கூடிய மனப்பக்குவத்துக்கு வந்துட்டவர் வேற ஒரு சூட்சமத்தை கையாள ஆரம்பிக்கிறாரு. அப்படி பிடிக்காதவங்களை பத்தி மற்றவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறார். இதுதான் தூஷணம். கோவப்பட்டு பார்த்துட்டேன், இனி வேலை நடக்கல, சண்டை போட்டு பார்த்தாச்சு, கதையாகல, இனிமே என்ன பண்ணலாம்னா இவரை பத்தி போய் இன்னொருத்தட்ட தப்பு தப்பா சொல்லிப்போம். தவறா சொல்லுவதன் மூலம் அவருடைய நன்மதிப்பை கெடுக்கும் போது இவருக்கு எதுக்காக கோவப்பட்டாரோ அந்த காரியம் நடக்காம போச்சு இல்லையா? இப்ப தனித்தனியா போய் அவங்கள பத்தி இன்னொருத்தட்ட சொன்னா அவர் போய் இன்னொருத்தட்ட சொல்லுவார், அவர் போய் இன்னொருத்தட்ட சொல்ல அது உண்மையா பொய்யான்னு தெரியாம நம்புறதுதான் இன்னைக்கு அதிகமா நடக்குதுங்க. யாராவது ஒருத்தரை நமக்கு பிடிக்கல, இன்னொருத்தட்ட போய் தேடி சொல்றோம் இல்லைங்களா? எப்படி தேடி சொல்லுவோம் தெரியுங்களா? அவருக்கும் அவரை பிடிக்காது. அப்ப கூட்டணி இன்னும் என்ன ஆகுது? அதிகமா. அவரு ஆமாம் பாரு, ஆமா நானும் உங்களால இந்த மாதிரி அவரால பாதிக்கப்பட்டிருக்கேன், இவர் 2 தகவல் அவர்கிட்ட சொல்லுவார். அதான் அந்த தூஷணத்துக்கு அழகா காதுல சொல்ற மாதிரி பிக்சர் போட்டிருக்காங்க பாரு. இது கூக்குரலுக்கெல்லாம் அப்பாற்பட்டு குழி தோண்ட ஆரம்பிக்கிறது. கோவப்பட்டு பார்த்துட்டே உங்ககிட்ட எனக்கு வேலை நடக்கல, இனி புறங்கூறியே உன்னைய கொள்றேன், உன்னை பத்தி இல்லாததெல்லாம் சொல்றேன்னு இறங்கிடுவாங்க. பிஸி பாடி ஆயிடுவாங்க ஃபியூச்சர்ல. வீண் அலுவல்காரர்கள்னு ஒரு பேரே கொடுக்குறாரு பிரதர். மெனக்கட்டு ஒருத்தரை போய் சந்திச்சு புறங்கூறுறது, தூசணமான வார்த்தைகளை பேசுறது. அது நடந்திருக்கோ நடக்கலையோ. சிலர் சொல்லுவாங்க, பிரதர் அவர் செஞ்சது தானே பேசுறாங்க. நமக்கு மூத்த சகோதரன் கொடுக்குற ஆலோசனை என்னன்னா, ஒருவர் செய்த குற்றத்தை பேசினாலும் ஈவில் ஸ்பீக்ஸ் தான், ஒருவர் செய்யாததை பேசினாலும் அதுவும் ஈவில் ஸ்பீக்ஸ் தான். அவர் அங்க இல்ல நம்ம பேசுற இடத்துல அந்த நபர் இல்ல, அப்ப அது இது எப்படி உண்மையா இருக்கும்? 2 பேர் பேசிக்கிறாங்க, 3வது நபரை பத்தி அவர் அங்க இல்லைங்க சொல்லும் போதே இந்த 2 பேர் பேசுறதுல உண்மை இல்லைன்னு தானே அர்த்தம். ஆனா ஆளை பார்த்து நிப்பாட்டிக்குவாங்க. அப்ப என்ன அர்த்தம்? உண்மையில பேசிட்டு இருக்க வேண்டியதானே. 2 பேர் பேசிட்டு இருக்கோம் ஒருத்தரை பத்தி, அவர் அந்த நேரத்துல வந்தோடனே அப்படி நிப்பாட்டுறோம். அப்ப நம்ம கிட்ட என்ன இல்லை? உண்மை இல்லை. இதாங்க தூஷணமான பேச்சு. புறங்கூறுறது, தீமைகளை திரிச்சு பேசுறது, நடந்ததை நடக்காதது மாதிரி சொல்றது, நடக்காததை நடந்த இதுவும் தீமை தான். பெரிய பெரிய புறங்கூறுதல் மட்டும் இல்ல, நம்ம பார்க்காத ஒன்ன பார்த்த மாதிரி சொல்லிட்டு இருப்போம் இல்லைங்களா கற்பனையில. இது கூட நம்ம உள்ளத்துக்குள்ள சில கற்பனைகளை வளர்த்துட்டு பேசுறது கூட தீமை தான். உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லை என்றும் சொல்லுங்கள், அதற்கு மிஞ்சியது தீமையினால் முடியும்னு கர்த்தர் சொல்லியிருக்காரா? இதுக்கு அப்பாற்பட்ட எல்லாமே ஈவில் ஸ்பீக்ஸ் தான். இது எல்லாரையும் பாதிக்க செய்யும். ஒரு நாளடைவில் இது என்ன ஆயிரும்னா, ஒருத்தரிடத்துல இருந்து இன்னொருத்தருக்கு பரவி அவங்ககிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு போய் பூசணம் முடிக்கிறது. கரெக்டா வச்சாரா நிழல்ல? ஒரு பிரெட் இன்னொரு பிரெட்டை கெடுக்குது. ஒரு பாக்கெட்டை நீங்க அப்படியே போட்டு வைங்க, ஒரு பிரெட் பாக்கெட் வாங்கி 20 ஸ்லைஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நாளடைவில் 20மே பாய்சன் ஆகி பச்சை கலர்ல இருக்கும். என்னுடைய துர்க்குணம் இவங்க கிட்ட சொல்றது, இவங்க அவர்கிட்ட சொல்றது, அவரு அவங்க கிட்ட சொல்றது, இப்படியுமா போய் போய் பூசணம் ஈஸியா பிடிச்சிருது. கிளீன் பண்றதுதான் கஷ்டம். ஒரு இடத்த நாசமாக்கிடலாம், அசுத்தப்படுத்திடலாம், ஆனா கஷ்டப்படுத்துறதா கிளீன் பண்றதுதானே கஷ்டம் இல்லைங்களா? அந்த மாதிரி தான்
தூஷணமான பேச்சுக்கள் கூட ஒருவரிடமிருந்து இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றது ரொம்ப ஈஸி. உண்மையோ பொய்யோ நம்பிட்டு போயிட்டு இருப்பாங்க. நடந்ததை கூட ஒருவர் இல்லாத பொழுது பேசுவது குற்றம். இது எல்லாமே பெரிய குற்றமா அப்படின்னு நம்ம மனசு யோசிச்சு நியாயப்படுத்தும் சில நேரத்துல. அவ்வளவு பெரிய தப்பா? உங்களுக்கு முதலாவது ஆபத்து. யார் இந்த வஞ்சனையில விழுந்திருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆபத்து. நம்ம நினைச்சிட்டு இருப்போம் ஒருத்தரை பத்தி பேசி தீர்த்து கட்டிட்டா அவரை நம்ம காலி பண்றோம்னு நினைச்சிட்டு இருப்போம். பேசுறவர் தான் முதல்ல காலி ஆகிறாரு. ஒருவரை குற்றவாளியாக தீர்க்கிற நீ அதே குற்றத்தை நீ செய்கிறபடினாலே நீ தான் முதல் குற்றவாளின்றார் இல்லையா? இன்னொருத்தருக்கு நான் எவ்வளவு பகையான விரோதங்களான காரியங்களை செஞ்சு பேசி அவரை குற்றப்படுத்த துணிஞ்சாலும் இந்த இடத்துல முதல்ல தீட்டுப்படுறது என் உள்ளம். ஒருத்தவங்க மேல இருக்கக்கூடிய கசப்புக்களை, அதிருப்தியை என் உதடுகளினால் நான் பேச ஆரம்பிக்கிறேன்னா, நான் காயப்படுத்துறதோ தீட்டுப்படுத்துறதோ மற்றவரை அல்ல, முதலாவது சவக்குழி எனக்கு தோண்டுகிறேன். இதை எல்லாரும் மனசுல வச்சுக்கணும். இதை யோசிச்சோம்னா தன்னை போல பிறரை நம்ம நேசிக்க ஆரம்பிச்சிருவோம் இல்லைங்களா? இன்னொருத்தர் பேச ஆரம்பிக்கிறனால ஏன் ரட்சிப்பு போதுங்க, இப்படித்தாங்க யோசிக்கணும். அப்படித்தான் தேவன் வச்சிருக்காரு. காணிக்கையை முதலாவது செலுத்துறதுக்கு முன்னாடி உன் சகோதரன் மேல குறை இருந்தா முதல்ல காணிக்கையை நீ வச்சிடு, செலுத்தாத. போயிட்டு ஒப்புரவாயிட்டு வந்து அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணு, காணிக்கை செலுத்தியா சொன்னார். கசப்போடு விரோதங்களோட செலுத்தும் பொழுது முதலாவது உனது காணிக்கையை அங்கீகரிக்கும்படி நீ இல்லைங்கிறத அது காட்டுது. நீ யார நல்லவர்னு சொல்றியோ கெட்டவர்னு சொல்றியோ அது தேவனுக்கும் அவருக்கும் உரியது. அந்த மனிதனுடைய நியாய தீர்ப்பு தேவனுடைய கருத்துல தான் இருக்கு. ஆனால் யாரை நீ தீர்க்கிறியோ அங்க முதலாவது நீ குற்றவாளியாக தீர்க்கப்படுகிறார். இதுதான் தூஷணமான பேச்சுக்கள். இதுதான் 2ஆம் மரணத்துக்கு உச்சத்துக்கு கொண்டு போய் நம்மளை விடுறது. நாளடைவில் இதுவே சுபாவமாக இருக்கும். எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் காரணமாக நம்ம இருந்துட்டு. கசப்பு ஒரு வேர்லயே வெட்டி எரியலைன்னா கோபமாக அடிக்கடி நம்மளை சிடுசிடுப்பான கேரக்டரா மாறுது நமக்குள்ள. நெக்ஸ்ட் மூர்க்கம், பெரிய பெரிய கோபப்படுறதுக்கு வழி நடத்துது. கூக்குரல், வார்த்தைகள்ல அதிகமா குரல் எழுப்பி சண்டை போட்டுறோம். அது வார்த்தையின் வடிவுல வெளிப்படுற அளவுக்கு சண்டை போடுறவங்களா ஆயிடுறோம். அதுதான் அந்த தூஷணம். கூக்குரல் என்பது சண்டை கலகம் பண்றவங்களா ஆயிடுறோம். கோபப்படுறத அப்படியே வார்த்தைகள் வெளிப்படுத்துறோம். தூஷணம் என்பது தந்திரமா யோசிச்சு தீமைகளை திருச்சி பேசக்கூடிய குணலட்சணமா போயிடுது. ஒரே கேட்டகரியில பயணிக்குது. 5 வார்த்தைகள், பட் ரொம்ப ஆபத்தான விஷயங்கள். கசப்புல ஆரம்பிச்சு தூஷணம் என்பது ஒருத்தரை குழி தோண்டி புதைக்கிற அளவுக்கு அவர்களுக்கு தீமை செய்யறது. சரி, இப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது பிரியமான சகோதர சகோதரிகளே, இதை மேற்கொள்ள நம்ம என்ன செய்யறது? இதை நாம மேற்கொள்றதுக்கு என்ன செய்யணும்? முதல் டிப்ஸ் என்னன்னா, எரேமியா 17ஆம் அதிகாரம் 9வது வசனம். இது நீதிமொழிகள் 4:23 2 வசனங்கள் வாசிச்சாங்க. எரேமியா 17:9 சொல்லுகிறது, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? நம்ம எல்லாரும் இந்த அபாயத்தை கடந்து போகணும்னா, ஒருத்தர் மேல கசப்பு வைக்கக்கூடாது, கோபம் வரக்கூடாதுன்னா, இருதயத்துல எதை அனுமதிக்கணும் எதை அனுமதிக்க கூடாதுன்னு ஒரு கேட் போடணும். நம்மளுடைய சிந்தையில என்ன வேணாலும் தோன்றலாம், அவைகளை எல்லாத்தையும் உள்ளத்துக்குள்ள அனுமதிக்க கூடாது. சிந்தை வேற, உள்ளம் வேற. சிந்தை என்பது மைண்ட்ல என்ன வேணாலும் வந்து போகலாம். இருதயத்துக்குள்ள அனுமதிக்கிறது செலக்டிவா தான் உள்ள அனுப்பணும். இந்த எண்ணத்தை நமக்குள்ள அனுமதிச்சா இது சரியா தவறா? இதான் இருதயம். நல்லதை மாத்திரம் ஸ்டோரேஜ் பண்ணணும், கெட்ட விஷயங்களை இங்கேயே டெலீட் பண்ணிடணும். புரியுதுங்களா? நம்மளுடைய மைண்ட் அப்பப்போ குறுந்தகவல் வர்ற மாதிரி வாட்ஸ்அப்னு வச்சுக்கோங்க. அந்த வாட்ஸ்அப்பினுடைய பதிவுகளை எஸ்டி கார்டுக்குள்ள அனுப்புறதும் அனுப்பாததும் நம்மளுடைய வேலை தான். இது தேவையான பதிவுனா வச்சிருக்கலாம், இல்லைன்னா டெலீட் பண்றோம் இல்லையா, தேவையில்லாத பதிவு அப்படின்னா அந்த மாதிரி தான். எண்ணத்துல என்ன வேணாலும் தோன்றலாம், சிந்தைகள்ல. ஹார்ட்டுக்கு அனுப்பக்கூடாது. அப்போ ஒருத்தர் மேல ஈஸியா பேசி சரி பண்ணக்கூடிய எந்த கசப்புகளையும் நாள்பட்ட பகையாக உள்ளத்துல வைக்காதீங்க. வச்சா நாம ஜீவன்ல முதல்ல இல்லைங்கிறது அதை காட்டுது. நாம தேவனுடைய கிருபையில இல்லை என்பதை அது காட்டுது. 2வது,
எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். இருதயமே திருக்குள்ளதும் கேடுள்ளதுமா இருக்குங்கிறத முதல்ல சொல்லிட்டார் எரேமியா. அதுலதான் மோசமான தகவல்லாம் வரும், உள்ள அனுமதிக்காதீங்க. 2வது வசனம் நீதிமொழிகள் 4:23 கேட் போடுங்கிறார். ஞானி காவல் வைங்க, ஒரு வாட்ச்மேன் இருக்கிற மாதிரி இருக்கணும். எதை அனுமதிக்கணும், எதை அனுமதிக்க கூடாது. 2வது டிப்ஸ் என்னன்னா, இப்படி இருதயத்துல கண்ட்ரோலா வைத்துக்கொண்டு நல்ல விஷயங்களை மாத்திரம் அனுமதிச்சா கசப்பு, கோபம், மூர்க்கம் வராது, நாம் அதுல ஆட்கொள்ளப்பட மாட்டோம். 2வது, தேவனுடைய அன்பின் மூலம் துர்குணத்தை சுட்டெரிக்கலாம். இருதயத்தை பாதுகாப்பதின் மூலமாக துர்குணத்தை சுட்டெரிக்கலாம். முதல் பாயிண்ட், தேவனுடைய அன்பின் மூலமாக சுட்டெரிக்கலாம். நீதிமொழிகள் 10:12. 2வது 1 பேதுரு 4:8. பகை விரோதங்களை தான் எழுப்போம், நாள்பட்ட பகையா மாத்தி விரோதங்களை எழுப்போம். அன்புதான் சகல பாவங்களையும் மூடும். இப்ப நம்ம சுட்டரிக்க வேண்டிய அக்னி என்னங்க? பகைகளையும் விரோதங்களையும் சண்டைகளையும் கலகங்களையும் தூஷணங்களையும் சுட்டரிக்கக்கூடிய அக்னி தேவன் நம்மகிட்ட கொடுத்திருக்காரு. அன்பு. அன்பு சகல பாவங்களை மூடும். இன்னொருத்தருடைய பாவத்தை ஸ்கேன் பண்ணீங்கன்னா தான் நம்ம பாய்சன் ஆகிறோம். ஆனா அந்த பாவங்கள் நான் மன்னிச்சுட்டேன், தேவன் மன்னிச்ச மாதிரி மன்னிச்சுட்டேங்கிற ஒரு எண்ணம் வரும்போது அன்பு சகல பாவங்களை மூடும். நெக்ஸ்ட் 1 பேதுரு 4:8. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களா இருங்கள், அன்பு திரளான பாவங்களை. அங்க அன்பு சகல பாவங்களை மூடும். இங்க சொல்றாரு பேதுரு திரளான பாவங்களையே மூடுனா சின்ன சின்ன விஷயங்கள் இல்ல. சகோதரன் எவ்வளவு திரளான பாவங்கள் வச்சிருந்தாலும் மூடிருங்க, அவர் மேல கசப்பு வராது. எத்தனை டைம் மன்னிக்கணும் ஆண்டவரே? பேதுரு கேட்கும் போது 7-70 தடவை மன்னிப்பா. அப்படின்னா என்ன அர்த்தம்? 7-70 490. பேதுரு போய் எண்ணிக்கிட்டே இருந்திருக்கணும். 100 வரைக்கும் என்ன 100 டைம் மன்னிச்சிட்டனா அடுத்து 101, 102, 200, 201 இருந்து ஆரம்பிச்சு 300, 300 இருந்து ஆரம்பிச்சு 400, இப்படிமா எண்ணிட்டு இருந்திருப்பாரு. பேதுரு 100 தடவை மன்னிக்கும் போதே ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன சொன்னாருன்றத புரிஞ்சிருப்பாரு. மன்னிக்கிறத என்னாதப்பா, மன்னிக்கிறது சுபாவமா மாறணுங்கிறதா அதனுடைய அர்த்தமே தவிர 490 தடவை எண்ணிட்டு வந்து இனிமே மன்னிக்காத நான் சொல்லியிருப்பாரு. நீ 490 என்றதுக்குள்ள மன்னிக்கிறது உனக்கு சுபாவமா மாறிடும். இதான் பேதுருக்கு ஆண்டவர் கத்துக் கொடுத்தது. 7-70 என்பது 490 முறையெல்லாம் நம்மளால முடியாது. 70 முறையே மன்னிக்க முடியாது. முதல்ல 10 தடவை கூட முடியாது. உடனே கோவப்பட்டுரும், பகையாளி ஆயிடுறோம். அப்ப அந்த 490 என்பது 7-70 என்பது கிறிஸ்துவில் நீதிமான்களாக இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய நாம, அவருடைய பரிசுத்தவான்களாகிய நாம அவரை போலவே மன்னிக்கிறதை குண இயல்பாக கொண்டிருக்கணுங்கிறார். புரியுதுங்களா? அப்ப இதுதான் நம்ம பார்க்கிறோம். அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று சொல்லும் பொழுது அடிஷனலா மன்னிக்கும் குணம் ரொம்ப ரொம்ப முக்கியமான. இப்ப நிழல்ல இஸ்ரேல் ஜனங்கள் இதை எரிச்சதுக்கான காரணங்கள் என்ன, அதை நமது மூத்த சகோதரன் விளக்குறார் பாருங்க. அந்த பேஜை நம்ம அப்படியே வாசிக்கலாம். நினைவு கூறுதல் தியானங்கள் புஸ்தகத்துல 134வது பக்கம், பேஜ் நம்பர் 3-4, ரீபிரிண்ட்ல 51, 91, 12, 89, 22, 70 இந்த பகுதிகள் எல்லாம் நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம். இப்ப அந்த 2 எக்ஸ்பிளைன் அப்படியே நீங்க வாசிக்கலாம். பாருங்க என்ன அழகா டைரக்டா சொல்லியிருக்காரு பாத்தீங்களா? வசன ஆதாரங்கள் இல்ல, ஆனால் என்ன செய்யப்பட்டுச்சு? யூதர்கள் நிழலான ஆட்டுக்கடாவை பஸ்காவாக அவர்கள் ஆசரிக்கும் பொழுது, அந்த நினைவு கூறுதலை நிழலாக செய்யும் பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலான அந்த ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய அந்த ஒரு இறைச்சியில பங்கெடுக்கும் போதே, அதை புசிக்கும் பொழுதே எப்படிப்பட்ட ஆயத்தத்தோடு இருந்திருக்காங்கன்னா, புளிப்பானது, அழுகி போனது, எலும்புகள், ரொட்டி துண்டு ஆகிய
கெடுக்கும் தன்மை உள்ளது. குடியிருப்புகள்ல எங்க இருந்தாலும் அதை என்ன பண்ணியிருக்காங்களாம், தேடினார்கள். இவைகள் எல்லாம் எரிக்கப்பட்டன, அழிக்கப்பட்டன. புதைச்சு வைக்க சொல்லியிருக்கலாம்ல, ஏன் எரிக்க சொன்னார்? எரிச்சா சுத்தமா அது இல்லாம போயிடும். பகை, விரோதங்கள், கசப்பு, கோபம் போன்ற காரியங்கள் எரிக்கப்படாமல் கிறிஸ்துவனுடைய பஸ்காவில் நம்ம பங்கு பெற முடியாது. சகல கசப்பும் கூக்குரலும் எல்லாம் கீழே சொல்றா பாருங்க. கோபம், பகை, சண்டை, துர்குணம் எனும் புளித்த மாவை புறம்பே கழித்து போடாம இந்த பண்டிகையை நம்ம ஆசரிக்க முடியாது. நெக்ஸ்ட் ஸ்லைடு வாசிங்க. இவ்வகை பாவம் என்னும் புளிப்பானது எரிக்கப்படாமல் ம் முற்றிலுமாக புறம்பே கழித்து போடப்பட முடியாது என்பதையும், அன்பு, பரம அன்பு, தேவ அன்பு மாத்திரமே இதை எரித்து போட முடியும் என்பதையும் நினைவில் கொண்டிருக்க வேண்டும். ஒருத்தரால கசப்புல இருந்து வெளியில வர முடியல. பாவம், பாவம் எனும் இந்த புளிப்பு, இவ்வகை பாவம்னு சொல்றாரு பாருங்க. கோபம், மூர்க்கம், தூஷணம் போன்ற இவ்வகை பாவம், அன்பு என்ற தேவ அன்பு மாத்திரமே இதை எரிக்க முடியுங்கிறார். நம்மளுடைய உள்ளத்துக்குள்ள இதை முற்றிலும் எரிக்கப்படாம இந்த பண்டிகையை நம்ம ஆசரிக்க முடியாது. அதை புறம்பே கழித்து போறது எரிக்கிறதுக்கு அளவுக்கு இருக்கணும். அது எதனால முடியும்னா, அன்பு, பரம அன்பு, தேவ அன்பு மாத்திரமே எரித்து போட முடியும். தேவ அன்பு, பரம அன்புனா என்னங்க? இந்த அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருந்தால், என்ன அருமையான வார்த்தை பாருங்க. ஊற்றப்பட்டிருந்தால், இந்த அன்பானது நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருந்தால் இது எதிர்பண்புடைய அனைத்தையும், அதாவது பொறாமை, பகை, புறங்கூறுதல் முதலானவைகள் அனைத்தையும் பட்சித்து போட்டுவிடும். பாத்தீங்களா? உள்ளத்துல அன்பு இருந்தா அது சுயநலத்துக்கு நேர் ஆப்போசிட் ஆனதுங்க. அன்பு இல்லைன்றனாலதான் கோபம் வருது, அன்பு இல்லாதனாலதான் சண்டை வருது, அன்பு இல்லாதனாலதான் கசப்பு வருது, அன்பு இல்லைங்கிறனாலதான் புறங்கூறுதலுக்கு போறோம். அன்பு சுயநலத்துக்கு நேர் எதிரடையானது. சுயநலம் என்ற ஒரு விஷயம் இருந்தா பகை வரும், சண்டை வரும், விரோதங்கள் வரும், கோல் மூட்டல் வரும், சகலவிதமான கசப்புகளும் வரும். இந்த அன்புங்கிற நெருப்பை வச்சு அப்படியே அதை கொளுத்திட்டோம்னா என்ன ஆகும்? பாக்கி எந்த துர்க்குணமும் நமக்குள்ள இருக்காது. இதுதான் அன்புக்குரிய சகோதர சகோதரியே என்னென்ன சொல்றாரு பாருங்க. அதாவது பொறாமை, பகைமை, புறங்கூறுதல் முதலானவைகள் அனைத்தும் பட்சித்து போட்டு விடும். அன்புங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா இவைகளை எல்லாம் புறம்பே கழித்து போட்டு கிறிஸ்துவை தரித்து கொண்டு அவரது ஆவியில் நிரப்பிடுவதற்கு அப்போஸ்தலன் வலியுறுத்துகின்றார். இதுதான் அந்த 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7-8 பார்த்தோம் இல்லைங்களா? துப்புரவு, உண்மை என்னும் புளிப்பில்லா அப்பத்தோடைய பண்டிகை ஆசரிங்கன்னு பவுல் சொன்னதுக்கான விளக்கம் என்னன்னா, இந்த துர்குணங்களை எல்லாம் இருதயத்திலிருந்து நீக்கிட்டு பண்டிகை ஆசரிங்கன்னு சொல்ல வந்திருக்கிறாரு. அப்பதான் கிறிஸ்துவில் நம்ம பங்கெடுக்க முடியும், அவருடைய ஆவியை நம்ம தரித்து கொள்ள முடியும்னு சொல்ல வர்றார். கடைசியாக ஒரு வசனம் வாசிக்கலாம். எபேசியர் 4:32. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆமா, இந்த கசப்பு புறையோடி வேறாக ஊன்றி சகல தீமைகளையும் நம்மளை செய்ய வைக்கிறதுக்கு முன்னாடியே 3 ஆலோசனைகள் பார்க்குறோம். 1, இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கணும். தவறான எந்த ஆலோசனைகளையும் உள்ள அனுமதிக்க கூடாது. தேவையானதை மட்டும் உள்ள அனுமதிக்கணும். ஒருத்தரை பத்தி தப்பான அபிப்பிராயம் வரும்போதே தூக்கி எறிஞ்சிடணும், கேட் போடணும். 2வது, அன்பை முன் வச்சு எரிச்சிருங்க. நீங்களும் நிம்மதியா இருக்கலாம், மற்றவங்க மேல கசப்பு உங்களுக்கும் வராது, உங்க உள்ளமும் பியூரா இருக்கும், மற்றவங்களுக்கும் அது பாதிப்பை ஏற்படுத்தாது. அதான் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? எனக்குள் இருந்து என்னை தீட்டுப்படுத்துகிற புளிப்பு என்னிடம் இருந்து மற்றவங்களுக்கு போறது அப்படின்னா, இப்படி குறை சொல்றது புறங்கூறுதலையும் வரும், மற்றவங்களை திட்டி காயப்படுத்துறதுலும் நான் இன்னொருத்தருக்கு என்னுடைய புளிப்பை அப்படி டிரான்ஸ்ஃபர் பண்றேன். இப்படி அன்பை வைத்து சுட்டரிக்கணும். 3வது, எல்லாத்தையும் விட பிறருடைய தவறுகளை பெருசுபடுத்தாம மன்னிக்கிறதை சுபாவமா மாத்து. மன்னிப்பு இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா உள்ளத்திலும் எண்ணங்கள்லையும் எந்த தவறான விஷயங்கள் ஸ்டோரேஜ் ஆகவே ஆகும். நான் மன்னிச்சிடுறேன். என்ன மாதிரி தான் இன்னொரு சகோதரன் ஆண்டவர் மூலமாக அவரும் மீட்கப்பட்டார், நானும் மீட்கப்பட்டிருக்கேன். எனது பாவங்களை பலகீனங்களை கர்த்தர் மன்னிக்கிறதுக்காக தான் சிலுவைக்கு போனாரு. என் சகோதரனையோ என் சகோதரியோ நானும் மன்னிக்கிறேன், மனசுல வச்சிருக்க மாட்டேன். இப்படிங்கிற ஒரு ஆயத்தம் இருந்தா தான் நிஜத்தில் இந்த ஆட்டுக்குட்டியினுடைய பஸ்காவை ஆசரிக்க நாம் ஒவ்வொருவரும் தகுதியானவர்கள். அப்படி பஸ்காவுக்கு ஒரு ஆயத்தமாக முதலாவது நம்முடைய உள்ளங்களை ஆராய்ந்து அறிந்து பார்த்து
வரக்கூடிய நாட்களில் ஆயத்தப்படுத்தி கொண்டு நாமே நிதானித்து அறிந்து இந்த ஒரு பண்டிகையை ஆசரிக்க பரலோக பிதாவாகிய தேவன் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்து வழிநடத்துவாராக. வசனங்களை பொறுமையுடன் கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.